பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே இந்த சிறப்பான உபவாச பெருவிழாவிலே என்னை இங்கே வரும்படி அழைப்பு கொடுத்த பாஸ்டர் சாம் செலஸ்டன் அவர்களுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். அவருடைய குடும்பத்தினருக்காக நன்றியோடு கர்த்தரை துதிக்கிறேன். அவர்கள் என்னை அன்போடு ஏற்றுக்கொண்டார்கள், வீட்டிலே தங்க வைத்தார்கள், நல்ல ஆகாரம் கொடுத்தார்கள், அன்பு செலுத்தினார்கள். அவருடைய குடும்பத்தோடு பழக, இருக்க, ஜெபிக்க கர்த்தர் கிருபை செய்தார். கர்த்தர் தாமே அவளை ஆசீர்வதிப்பாராக. ஒரு வசனம் உண்டு, எபிரேயர் 6:10, நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதுனாலும் அவருடைய நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசங்களை மறப்பதற்கு அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல. ஆமென் சொல்லுமா? நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதுனாலும் அவருக்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசங்களை மறப்பதற்கு அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல. அவர் சொன்னார், என் பேரை சொல்லி என் நாமத்தில் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணி கொடுத்தாலும் அதன் பலனை அடையாமல் ஒரு கிளாஸ் தண்ணி கொடுத்தாலே அதுக்கு பலன் உண்டாம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஆகவே ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே உங்கள்கிட்ட சபையிலே பங்கு பெற, ஜெபத்திலே பங்கு பெற கர்த்தர் கிருபை செய்ததற்காக கர்த்தரை துதிக்கிறேன். நீங்கள் காலையில் வந்தீங்க, இப்போது நீங்கள் வந்திருக்கிறீங்க. காலையில் வந்த விட 2 மடங்காக வந்திருக்கீங்க, அதுக்காக ஸ்தோத்திரம். நேற்று பாரசாலை ஏஜி சபையில் பிரசங்கம் பண்ணேன். காலையில் தான் அங்கே நிறைய ஆட்கள் வருவாங்க, மாலையில் கொஞ்சம் வருவாங்க. காலையில் ஒரு 2000 பேருக்கு மேலே வருவாங்க, சாயங்காலம் ஒரு 1500 பேர் வருவாங்க. ஆனால் உங்கள் சபை காலையில் கொஞ்சம் பேர் வந்தாலும் இப்போ நிறைய பேர் வந்திருக்கீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, ஆமென். நான் காலையில் சொன்னோம், நீங்கள் போய் நிறைய பேரை கூப்பிட்டு வாங்கன்னு சொன்னோம். நாங்கள் சொன்னபடி நீங்களும் நிறைய பேரை கூப்பிட்டு வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். முந்தின ரசத்தை பார்க்கிலும் பிந்தின ரசம், சொல்லுங்களேன் சொல்ல மாட்டேன்றீங்களே. எங்கள் வேலை சொல்ல வைக்கிறது தானே. எப்பத்தா திறக்கப்படுவாயாக, ஆமென். பி ஓப்பன், திறக்கப்படுவாயா. சிலர் வாய் அப்படியே பூட்டி வச்சிருப்பாங்க. நம்ம ஆளு பூட்டை உடைக்கிற வேலை தான் எங்கள் வேலை. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே நல்ல கரங்களை தட்டுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. ஸோ ஆண்டவர் ஸ்தோத்திரம். நம்முடைய பேர் பாஸ்டர் சுந்தர்ராஜ். தங்கியா, ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்க்குறதில்ல. எங்களும் பாஸ்டர் சாம் செலஸ்டனோட பக்கத்தில் இருந்து 2 பேரும் சண்டை போடாமல் இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். ஆட்களை திரட்டலாம், பக்கத்தில் இருக்கிற 2 ஊழியக்காரன் பேச மாட்டாங்க. அதனால் நான் கேட்டேன், எங்கள் பாஸ்டர் எப்படியா அப்படின்னு கேட்டேன். அவங்க இண்டிபெண்ட் தான், ஆனால் இண்டிபெண்டாக இருந்தாலும் சந்தோஷமாக ஒரு ஊழியத்தில் பங்கு பெறாங்களே, இது பெரிய அற்புதம். அல்லேலூயா சொல்லுமா. 2 ஊழியக்காரங்க சேர்ந்துட்டாலே பெரிய அற்புதம் தான். ஏன்னா ஆண்டவர் சொன்னார்ல, என் பேரை சொல்லி 2 பேர் ஒருமனப்பட்டு பூமியில் எதை கேட்டாலும் அதுக்கு என்ன செய்வேன், பூமியில் ஒருமனப்பட்டு. ஆட்களை குடும்பத்தில் புருஷன் மனைவி ஒருமனப்பட விட மாட்டான். நம்ம ஆளு வட்டா 2 ஒருமனப்பட்ட அற்புதம் நடக்குன்னு தெரியும். அதனால அதுக்குள்ளே ஏதாவது குழப்பத்தை கொண்டுருவான். புருஷன் மனைவிகள், பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கு இடையில, சபைகளுக்குள்ள. கடைசி கால அடையாளங்கள் ஒன்று, மத்திய 24 அதிகாரத்தில் நிறைய அடையாளங்கள் சொல்லு. கடைசி காலத்தில் இயேசு வர்றதுக்கு முன்னால் சீசல் வந்து கேட்டாங்க, ஆண்டவரே உடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன அப்படி கேட்டப்போ நிறைய அடையாளம் நான் ஒரு நாள் அமெரிக்காவில் இருக்கும்போது ஒரு ஃபேமிலி ரேடியோன்னு சொல்லி ஒரு நிகழ்ச்சியை கவனி, கிறிஸ்டியன் ஃபேமிலி ரேடியோ. அந்த ரேடியோவில் சொல்லும்போது ஜனத்துக்கு விரோதமாக ஜனமும், ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யம் எழுமுன்னு சொல்லிட்டு, அப்போ என் மைண்டில் வந்துச்சு, ஜனத்துக்கு விரோதமாக ஜனம் எழும்பும் போல் இருக்கு கடைசி காலத்தில். அப்படின்னா ஜனம்னா யாரு? நம்ம தான். ஆமாம். அப்பாவுக்கு விரோதமாக மகன் எழும்பும், மகனுக்கு விரோதமாக புருஷனுக்கு விரோதமாக மனைவிக்கு விரோதமாக. நான் பாஸ்டாக இருந்த இடத்துல நான் இப்போ கடவுளுக்கு பின்னால் 50 வருஷம் ஒழித்துருக்கேன். 50 வருஷம் கண்ட அனுபவங்கள் நிறைய. ஒரு முறை ஒரு இடத்துல விசிட்டிங் போனேன். நாங்கள் பாஸ்டர்மாரெலாம் இருக்கனால வீட்டில் சந்திப்பு. அங்கே போனப்போ ஒரு நாள் ஒரு பயங்கர சண்டை நடக்கு. ஒரு வீடு விசிட் பண்ண போகிறேன்.
சண்டை நடந்த உடனே எனக்கு தூரத்தில் வரும்போதே நம்ம கேட்ட சத்தம் மாதிரி இருக்கு, சர்ச்சுக்கு வந்து பேசின சத்தம் மாதிரி இருக்குது, 2 சண்டை பயங்கரமாக இருக்கேன்னு பக்கத்தில் வந்தால் தாய் மகளுக்கும் சண்டை. யாருக்கெல்லாம் சண்டை சொல்லுங்க? தாய் மகளுக்கு சண்டை. நான் போனோடனே என்னை பார்த்தாங்க பாருங்க, 2 பேருக்குள்ள ஆவி இறங்கிட்டு. நல்லா ஆவி இறங்கினா பரவாயில்ல பாஸ்டர், சர்ச்சுக்குள்ளே இருந்தால் ஒரு ஆவி, வெளியே போனால் வேற ஆவி. அங்கே இறங்கி வந்து தாய்க்கும் மகளுக்கும் ஒரே சண்டை பண்ணோடனே என்னை பார்த்த உடனே மக சொல்ற, பாஸ்டர் உலகத்திலே எத்தனையோ அம்மாமாரை பார்த்துருக்கேன், இப்படிப்பட்ட அம்மாவை நான் பார்த்ததே இல்லை பாஸ்டர். நான் என்ன செய்வேன்? ஆண்டவரே என்னை மன்னிக்கணும் ஆண்டவரே. உடனே அந்த அம்மா என்னை பார்த்துட்டாங்க, பாஸ்டர் உலகத்தில் எங்கேயோ எத்தனையோ மக்கமார்களை பார்த்துருக்கேன், இப்படிப்பட்ட மோசமான மகளை நான் கண்டதே இல்லை அப்படின்ட்டாங்க. என்னை பார்த்த உடனே 2 பேருக்கு எழுப்பு வந்துட்டு நான் பார்த்தேன், உலகத்தில் எத்தனையோ விசுவாசிகளை பார்த்துருக்கேன், இப்படிப்பட்ட விசுவாசிகளை பார்த்ததே இல்லை. ஒரு மனம், ஒற்றுமை, அன்பு, ஐக்கியம். ஆமென் சொல்லுவோம். அதைத்தான் ஆண்டு விரும்புறாரு. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென். அல்லேலூயா. என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும், இந்த ஜெப வீட்டில் 120 பேர் வந்தாலும் 120 ஒருமனப்பட்ட ஒரு அற்புதம் நடக்கும். கரங்களை தட்டுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நல்ல உற்சாகம் தருங்களேன். ஆமென். 2 பேர், 1 ஸ்பிரிட், 1 ஹார்ட், 1 அக்கார்ட். 2 பேர் ஒருமனப்பட்டா ஒரு மாபெரும் காரியத்தை கர்த்தர் செய்வாராம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த நாளில் இது உபவாச கூட்டம், ஜெப கூட்டம்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நான் ஜெபத்தை அதிகமாக விரும்புவேன். என் ஆண்டவர் அதிகமாக ஜெபிப்பார். அவர் அதிகமான நேரத்தை ஜெபத்தில் செலவு செய்தார். அல்லேலூயா சொல்லுமா? ஆமென் சொல்லார். வீட்டுக்கே பேர் என்ன பேர்? வீட்டு என்ன பேர் வச்சிருக்காரு? என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும். ஜெப வீட்டில் அவர்கள் என்ன செய்ய பண்ணுவேன்? நம்முடைய ஆண்டவர் ராத்திரி முழுதும் ஜெபம் பண்ணுவார், பகல் முழுவதும் ஊழியம் செய்வார். அதிகமான நேரத்தை ஆண்டவருடைய பிரசன்னம், பிதாவுடைய சமுதாயம், கொஞ்சம் நேரம் தான் மக்கள் மத்தியில் ஊழியம் செய்வார். ஆனால் நம்ம ஆளுக்கு எப்படி செய்வோம்னா, அதிகமாக மக்கள் மத்தியில் நேரம் செலவோம், கொஞ்ச நேரம் தான் ஆண்டவருடைய சமூகம். அதான் நமக்கும் ஆண்டவருக்குள்ள பெரிய பிரச்சனை. அந்த ஆண்டவருடைய ஸ்தோத்திரம். அவருடைய ஊழியத்தை பார்த்தீங்கன்னா 40 நாள் உபவாசம் இருந்து தான் அந்த ஊழியத்தை ஆரம்பிக்கார். அல்லேலூயா சொல்லுவோமா? 40 நாள் பார்த்தீங்கன்னா மோசே 40 நாள் மேலே போய் ஜெபம் பண்ணுறார். 40 நாள் உபவாசம் ஜெபம் பண்ணனால ஆண்டவர் அவருடைய சிந்தையை, அவருடைய திட்டத்தை, அவருடைய ஆலோசனையை 10 கட்டளைகளாக எழுதி கொடுத்தார். 40 நாள் உபவாசம் இருந்தனால தேவனுடைய மகத்துவத்தை, தேவனுடைய திட்டத்தை, தேவனுடைய வார்த்தைகளை கட்டளையாக நமக்கு கற்றுக் கொடுத்தார். நாம் எப்படி நடக்கணும், எப்படி இருக்கணும், எப்படி பேசணும், எப்படி வாழ்க்கை முறையின குடும்பம் எப்படி நடத்தணும், ஊழியத்தை எப்படி செய்யணும், எப்படி பரிசுத்தமாக வாழ்றதுன்னு சொல்லி கட்டளை கொடுத்தார். 40 நாள் உபவாசம் இருந்தனால அதை விட மேலான காரியம், மோசேயுடைய முகம் எப்படி மாறிச்சான் சொல்லுங்களேன். மோசே முகம் எப்படி மாறிச்சு? யாரை மாறிச்சு? 40 நாள் தேவ சமூகத்தில் இருந்தபோது அவருடைய முகம் எப்படிச்சு? பிரகாசமாக இருந்தது. அவருடைய முகத்தை யாரும் பார்க்க முடியாத அளவுக்கு சூரிய பிரகாசம் போல இருக்கு. மோசே, உங்க முகத்தை எங்களால் பார்க்க முடியல. ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்தால் நம்ம முகம் எப்படி இருக்குமா? ஆமென் சொல்லுமா? நல்லா சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அவர் நம்முடைய முகத்தை பிரகாசிப்பார், நம்முடைய இருதயத்தை பிரகாசிக்கிறார். அவருடைய ஆவியினால் நம்மை புதுப்பிக்கிறவர். அவருடைய வசனத்தை நாம் அவருடைய வசனத்தின் அவருடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து அதை பேதைகளை உணர்வுள்ளாகும். பிரசன்னம், காட்ஸ் க்ளோரி, காட்ஸ் ஷெக்கேனா க்ளோரி, காட்ஸ் பிரசன்ஸ், காட்ஸ் அனாயிண்டிங். அந்த பிரசன்னம் ஆண்டோடு சமர்க்கும் போது நம்முடைய முகமே மாறும். புதிய ஏற்பாட்டுக்கு பார்த்தீங்கன்னா மத்தேயு 17 பார்த்தீங்கன்னா நம்முடைய சீசலை எங்கே கூப்பிட்டு போகிறாரு? எந்த மலை கூப்பிட்டு போகிறாரு? மருவ மலை கூப்பிட்டு போகிறாரு. அவரை கூட்டு போகும்போதெல்லாம் எப்போதும்னா மலைகளுக்கு தான் கூப்பிட்டு போவார். ஆண்டவரோடு இருக்க மருவமலைக்கு போகிறாங்க. போனவுடனே அங்கே ஜெபம் பண்ண ஆரம்பிச்சோன்னா முகமே மாறுது. அப்படியே முகம் எப்படி மாறிச்சான்? வயலில் என்ன சொல்லுக்கு 17:1 என்ன சொல்? மத்தேயு 17 பாருங்கள். அவருடைய முகம் எப்படி மாறிச்சு?
எப்படி மாறிச்சு? பைபிள் கரெக்டாக சொல்ல, வசனத்தை போடுங்களேன். மத்தேயு 17:1 சொல்ல பாருங்க. ஆமென். எப்படி பிரகாசம் மாறிச்சான்? சூரியனை போல. அல்லேலூயா சொல்லுமா? நீங்கள் எத்தனை பேர் சூரியனை போல பிரகாசின்னு நினைக்கிறீங்க? உங்கள் முகம் பிரகாசமாக இருக்கணும் வேண்டாமா? ஆனால் நம்ம முகம் சில சமயத்தில் கல்யாணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ உள்ள ஒரு ஸ்டைல் வந்திருக்கு. இப்போ உள்ள மாடர்னா என்னது? மேக்கப். நாங்கள்லாம் கல்யாணத்தை டைமுக்கு விரும்புவோம். 10 மணிக்கு போட்டிருப்பாங்க, நான் கரெக்டாக போய் நிற்போம். மாப்பிள்ளை எங்கே? பியூட்டி பார். பொண்ணுங்க பியூட்டி பார் போட்டு தேய்ச்சி 10,000 வாங்கிட்டு தேய்ச்சி விட்டுருவாளுங்க. ஒரு ஆளையே வித்தியாசமாக்கிடுவாங்க. நான் ஒரு நாள், நான் தான் கல்யாணம் எடுத்திருக்கேன் பொண்ணு மாப்பிள்ளைக்கு. வெள்ளிக்கிழமை கல்யாணம், சனிக்கிழமை உபவாச கூட்டம், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை வந்து என் முன்னால் நீங்கள் பாஸ்டர் பிரைஸ் தி லார்ட் ஜெர்மனுங்க பாஸ்டர்னாங்க. எனக்கு ஆளே அடையாளம் தெரிய முடியல. பாஸ்டர் எங்களுக்கு தெரியலையா? எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. இன்னைக்கு தானே பாஸ்டர் வெள்ளிக்கிழமை கல்யாணம் நடத்தி வச்சிங்க. அப்படியா? அன்னைக்கு ஒரு வேஷம் போட்டுனீங்களே, அது 10 மணிக்கு போனால் பொண்ணு மாப்பிள்ளை, பொண்ணு இப்போ முந்தி பொண்ணுக்கு தான் போடுவாங்க, மாப்பிள்ளை போட ஆரம்பிச்சிட்டாங்க. மாப்பிள்ளை எங்கே? பியூட்டி பார். பொண்ணு எங்கே? பியூட்டி பார். கடைசியில் 10 மணிக்கு கல்யாணம்னா 11 மணிக்கு இல்லைன்னா 11:30 மணிக்கு இருப்பாங்க. சில ஒரு கல்யாணம் 3 மணி நேரம் லைட்டு. எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக போச்சு. 3 மணி நேரம் அந்த பொண்ணு மாப்பிள்ளை லேட்டு. அப்போ கேட்டேன் அந்த பொண்ணை பார்த்து, எங்கம்மா போனேன்? 3 மணி நேரம் காத்திருக்கேன். பிடி பார் பாஸ்டர். என்ன வேலை செய்கிற? டீச்சர் பாஸ்டர். பள்ளிக்கூடத்துக்கு 5 நிமிஷம் லேட்டாக போனால் உன் ஹெட்மாஸ்டர் அவதிப்பாங்களா? 5 நிமிஷம் லேட்டாக போனாலும் உன் மேலே நடவடிக்கை எடுப்பாங்க. நான் இன்றைக்கி உன் மேலே நடவடிக்கை எடுக்க போகிறேன். ஆமாம், இன்றைக்கி கல்யாணம் ஆச்சதுனால உன் மேலே நடவடிக்கை எடுக்க போகிறதில்ல. பிடி பார்ல 3 மணி நேரம் வந்துட்டு சீக்கிரம் முடிச்சிருங்க பாஸ்டர் ஆராதனை. அலங்காரத்துக்கு அதிகமான நேரம், ஆராதனைக்கு கொஞ்சம் நேரமா. உன் கல்யாணத்தை எப்படி கர்த்தர் ஆசீர்வதிப்பார்? இன்னைக்கு உலக பிரகாரமான அலங்காரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு இன்னைக்கு மக்கள் போறாங்க. ஆனால் பரிசுத்த அலங்காரத்துடைய கர்த்தரை பணிந்து கொள்ளுங்கள். ஆமென் சொல்லுங்களேன். என்ன அலங்காரமா? இந்த பரிசுத்த அலங்காரம் ஆண்டோடைய சமயத்தில் உட்கார்ந்தீங்கன்னா உங்கள் முகமே பிரகாசிக்கும். பியூட்டி பார் கொடுக்குற அழகை விட அது கொஞ்ச நேரம் நல்லா இருக்கும். கொஞ்சம் பிறகு அப்படி நேரம் ஆக ஆக அப்படியே அந்த அந்த என்ன செய்ய அந்த அலங்காரமெல்லாம் அப்படியே மறைஞ்சு போயிடும். ஆனால் இந்த அலங்காரம் அப்படி இல்லை. அழகாக ஒரு வசனம் இருக்குது, நீதிமொழின்னு நினைக்கிறேன். அதாவது நீதிமானுடைய பாதை அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல இருக்கும். கரங்களை தட்டுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஆமென். நீங்கள் 1 மணி நேரம் ஆண்டவருடைய பாதத்தில் உட்காந்து பாருங்களேன். ஆமென் சொல்லுமா? பியூட்டி பார்லர் போய் நீ 1 மணி நேரம் உட்காந்து பார்க்குறத விட இயேசுனுடைய பாதத்தில் 1 மணி நேரம் உட்காந்து பாரு. உன் முகமே மாறும், உன் இதயம் மாறும், உன் வாழ்க்கை மாறும், உன் சூழ்நிலை மாறும். கர்த்தர் நமக்குள்ள ஒரு மாற்றத்தை கர்த்தர் கொடுப்பார். ஆமென் சொல்லுமா? ஆமென் சொல்லுமா? ஹல்லேலூயா. ஆகவே ஆண்டவர் ஸ்தோத்திரம். ஜெபத்திற்கு ஆண்டவர் மருவமலை கொண்டு போனார். முகம் பிரகாசமாக இருந்தது. சூரியனில் புற மாறிச்சு. அதை பார்த்தாங்க. இங்கே இருக்குது நல்லதுன்னு சொன்னாங்க. ஆண்டோடைய பாத்திரத்தில் இருந்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் போக மனசு. ஆகாமிய கூடாரங்கள் வாசமாக இருப்பதை பார்க்கலும் என் தேவனுடைய ஆலயத்தை தங்கியிருப்பதை நாடுவேன். ஆமென் சொல்லுமா? நல்ல கரங்களை தட்டுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஆமென், ஆமென், ஆமென். ஜெபம் என்பது தேவனோடு பேசுவது. தேவனோடு பேசுறது மட்டும் இல்லை, அவர் நம்ம கூட பேசுவார். அல்லேலூயா சொல்லுமா? நாம் மட்டும் பேசுறது ஜெபம் இல்லை, அவரும் பேசணும். வச்சுங்களேன், பாஸ்டர் சாம் கொஞ்சம் வாங்கய்யா. அவர் நான் வீட்டுக்கு நான் வந்திருக்கேன், நான் பேசிக்கிட்டே இருக்கேன். இவர் பேசாமல் இருந்தார். எனக்கு எப்படி இருக்கும்? நான் அவர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கேன், நான் அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். இவர் இப்படியே நின்று கழுகிட்டே இருக்கார். நல்லா இருக்குமா? என்ன நினைப்பீங்க?
நான் நினைப்பேன், என்னடா இந்த மனுஷன் வீட்டுக்கு வந்தேன், இத்தனை மணி நேரம் நான் பேசிகிட்டு இருக்கேன், ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்க, ஒரு மனுஷனா அப்படிதான் நினைப்பேன். ஆனால் ஜெபம் என்பது நான் என்ன அவரை பேச விட மாட்டேங்க, நான் அவர் சொல்லிக்கிட்டே இருக்கேன், என் கதையை மாத்திரம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். உப்பு வேணும், வெங்காயம் வேணும், சீரகம் வேணும், கப்பை வேணும், மீன் வேணும். பலசரக்கு சாமான ஒரு லிஸ்ட் கல்யாணத்துக்கு போடுவாங்களா, முதல்ல மஞ்சள், அப்புறம் சீரகம், அப்புறம் வேர்க்கடலை, அப்புறம் கடலை மாவு, அப்புறம் பாயசத்துக்கு என்ன பாயசம், அடை பாயசமா, பருப்பு பாயசமா, சேமியா பாயசமா, இதில் ஒரு லிஸ்ட்டு கொடுங்க. இதுதான் ஜெபமா? என்னை ஆசிர்வதிங்க, என் பிள்ளையை ஆசிர்வதிங்க, வேலை கிடைக்கணும், கல்யாணம் நடக்கணும், குழந்தை பிறக்கணும், அப்புறம் என்ன செய்யணும், அடக்கம் பண்ணணும். பாஸ்டரோட ஊழியம் கருவறையிலிருந்து கல்லறை வரைக்கும். ஆமேன்னு சொல்லுமா? இதெல்லாம் அவசியம், இதெல்லாம் தேவைன்னு சொல்ல வரல. அதை விட நான் ஆண்டோட பேசணும்னா நான் அவருடைய பாதத்தில் உட்கார்ந்துருக்கணும். நான் பேச மாட்டேன், அவரும் பேசணும். ஆமேன்னு சொல்லுமா? இப்போ நான் பேச அவர் பேச அப்படின்னா எவ்வளோ இருக்கும்? எவ்வளோ நேரம் ஆனாலும் ஒன்றுமே தெரியாது. கரங்கள் தட்டி கத்தர் பேச, அல்ல ஆண்டவரே நீங்களும் பேசணுங்க. ஆண்டவர் ஏனோக்கு தேவனோடு கூட நடந்தான். He walked with God, talked with God. ரெண்டு பேரும் நடந்து போறாங்க, ரெண்டு பேரும் ஆண்டோட பிரசன்னம், தேவனோடு இருப்பது, தேவனோட நடப்பது, தேவனோட பேசுவது, அவர் பேசுறேன் கேட்கறது. அவரும் நமக்கு ஆசை இருக்கத்தானே செய்யும். அவருடைய ஒரே ஆசைன்னா நம்ம கூட வாசம் பண்றதுதான். ஆமேன்னு சொல்லுமா? அவரும் நம்ம கூட பேச. உங்க பிள்ளைகிட்ட நீங்க பேசுவீங்களா இல்லையா? இன்னைக்கு பாஸ்டருக்கு பேத்தி பிறந்த உடனே அவளுக்கு பேச தெரியாத குழந்தை, எத்தனை மாசம்? 3 மாசம் தானே. ஆனாலும் அவங்க தாத்தா பேசுறாங்க, மலை பாரு பாரு. ஆமென். பேச தெரியாது, ஆனாலும் பேசுறோம். நம்ம மனித பண்பு என்னன்னா, நாம பேசணும், அது பேசணும், நம்ம பேசணும், அப்பா பேசணும், மகன் பேசணும், தாய் பேசணும், பிள்ளை பேசணும், எல்லாரும் பேசணும். எல்லாவற்றையும் இல்லை, இயேசு பேசணும், நான் அவர்கிட்ட பேசணும். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம். ஜெபம் என்பது உரையாடல். அவர் பேசணும், நான் பேசணும். ஜெபம் என்பது இன்னும் சொல்லுவானா, அவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிறது. தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கா. என்ன பங்கா? அவருடைய பாதத்தில் உட்கார்ந்து அவர் பேசுற கேட்கிறது. சைலண்ட் வர்ஷிப், அமைதியா இருக்கிறது. நம்ம ஆராதனை நல்லா நடத்துகிறோம், ஆனால் அதே வேளையில் அவர் பேசுகிறத கேட்கறதுக்கு அமர்ந்திருக்கணும். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளும். பேசுறது அவரோடு, அவர் நம்ம கூட பேசணும், நம்ம அவரோடு கூட பேசணும். ஆண்டவர் சிஷ்யரை திறந்து கொடுத்த நோக்கம் அவர் தம்மோடு இருக்கும்படி. ஆங்கிலம் சொல்லுவாங்க இன்டிமேசி. அவரோடு இருக்கணும், அவரோடு பேசணும், அவரோடு நடக்கணும். அதை விட அவரை போல மாறணும். ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. அன்னை தெரேசா, மதர் தெரேசா சொல்லுவாங்களாம், ஆண்டவரே உங்கள் கூட இருக்கணும், நான் உங்களை போல மாறணும், என் கண்ணு உங்கள் கண்ணாக மாறணும், என் காது உங்கள் காது மாறணும், என் நாவு உங்கள் நாவு மாறி, என் வாய் உங்கள் வாயை மாறணும், என் கை உங்கள் கையாக மாறணும், என் கால் உங்கள் கால். அதை விட சூப்பராக என் இதய துடிப்பு உங்கள் துடிப்பாக மாறணும். நல்ல கரங்களை தட்ட அல்லேலூயா. நீங்கள் பார்க்குற மாதிரி நான் பார்க்கணும், நீங்கள் பேசுகிற மாதிரி நான் பேசணும். ஆண்டவரே என் பேச்சு உங்கள் பேச்சை வரணும், என் சுயமாக நான் பேசக்கூடாது. என் ஆண்டவர் பேசுகிறார், என் தேவன் பேசுகிறார். கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி நீங்கள் பேசுங்க. மனித சத்தத்தை அல்ல, தேவ சத்தம். கர்த்தாவே சொல்லும் அடியேன். அவர் பேசட்டுமே. நம்ம குறித்து பேசுவார், நம்முடைய குடும்பத்தை குறித்து பேசுவார், நம்ம எதிர்காலத்தை குறித்து பேசுவார், நம்முடைய வாழ்க்கையினுடைய திட்டங்களை குறித்து சொல்லுவார். நம்ம தெய்வம் பேசுகிற தெய்வம், மரித்து போன தெய்வம் அல்ல, உயிருள்ள தெய்வம். பேசுகிற கரங்களை தட்ட அல்லேலூயா. நாங்கள் ஆராதிக்கிற தெய்வம் எங்களை தப்பு வைக்க வல்லவராக இருக்கிறார். பேசுகிறது ஊமையான தெய்வத்தை அல்ல, பேசுகிற தெய்வம்.
ஆமென் சொல்லுமா. பேசும் பேசும் ஜெபம் செய்யும் போது ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். பேசும் பேசும் ஜெபம் செய்யும் போது ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். நீங்க பேசுங்க, எங்களை உணர்த்துங்க, எங்களை சரி செய்யுங்க, எங்களை உங்களை போல மாற்றுங்க. ஆண்டவரோடு பேசு. ஒரு பெரிய சபையின் போதகர் தென் கொரியாவில் சியோல் பட்டணம் இருக்குது. அதில் ஒரு பெரிய அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபை இருக்குது. அதில் 10 லட்சம் பேர் இருக்கிறாங்க. எத்தனை பேர்? இந்த ஊரில் எத்தனை பேருக்கு எனக்கு தெரியாது. அந்த சபையில் எத்தனை பேர் இருக்காங்க? இந்த ஊர்லேயும் 10 லட்சம் பேர் இருக்காங்களே எனக்கு தெரியாது. ஒருவேளை கருங்கல்ல இருக்கலாம். அதான் இங்கே பக்கத்தில் பெரிய ஊர்னு நினைக்கிறேன். அந்த ஊரில் சோல் கொரியாவில் 10 லட்சம் பேர் இருக்காங்க. இந்த 10 லட்சம் பேரும் எப்படி வந்தாங்கன்னா, அந்த பாஸ்டர் ஒரு புத்த மதத்திலேருந்து இயேசு ஏற்றுக்கொண்டார். புத்த மதம். அவர் எப்படி ஆண்டவரை சந்திச்சார்னா, அவர் ஒரு சைரோகத்தில் கஷ்டப்பட்டு ஆஸ்பத்திரியில் இருக்கிறார். ஒரு 17-18 வயசு. அப்படி இருக்கும்போது அவர் ஆஸ்பத்திரியில் மருத்துவமனையில் இருக்கும்போது ஒரு அம்மா இயேசுவை பற்றி சொல்ல போகிறாங்க. அப்படி சொல்ல போனப்போ அவர் புத்த மதத்தில் வெறி கொண்டவர். இந்த அம்மா இயேசுவை பற்றி சொல்லி இப்படி கைப்பிரதி கொடுத்து ஜெபம் பண்ண போகிறாங்க. அவர் ரொம்ப சுகமில்லாமல் படுத்துக்கிறாரு, வியாதியாக இருக்கிறாரு. போய் ஆண்டவரை பற்றி சொல்லி அவருக்கு ஜெபம் பண்ணலாம் போகும்போது, நான் இயேசுவை பற்றி சொல்ல வந்தேன், உங்களுக்கு ஆண்டு சுகமாக்கணும்னு அவர் என்ன செய்ய முகத்தில் காரி துப்பிட்டார். எப்படி இருப்பாருங்க. அப்படி காரி துப்புனாலும் அந்த அம்மாவை அவர் மோசமாக அசிங்கமாக நடத்தினாலும் அந்த அம்மா விடலை. நாமெல்லாம் என்ன செய்வோம்? ஒரு ஆளுக்கு சுவிசேஷம் சொல்ல போகிறோம், ஒரு ஆள் நம்ம பார்த்து காரி துப்பிட்டு என்ன செய்வோம்? நான் சொல்கிற புரியுதா உங்களுக்கு? துப்பிட்டார் முகத்தில். அதுவும் சைரோகி துப்புறான். சாதாரண ஆள் துப்புனா கூட பரவாயில்ல, சைரோகி இது கண்டேஜியஸ், பரவக்கூடிய வியாதி. அதுவும் அந்த வாயுடைய உமிழ்நீர், அந்த எச்சில், அது நம்ம முகத்தில் படித்தா நமக்கும் அந்த வியாதி வந்துடும். அது பரவக்கூடிய தொற்று நோய். ஆனால் அப்படி காரி துப்புனாலும் இந்த அம்மா அதையும் சகிச்சிட்டு, என் ஆண்டவர் எனக்காக பாடு சகிச்சாரு, அவர் முகத்தில் துப்புனாங்கல்ல, அதையும் சகிச்சு மாதிரி ஆண்டவரே எனக்கு பலன் தாங்கன்னு அதையும் தாங்கிக்கிட்டு முகத்தை கழுவிட்டு அடுத்த நாள் அதே இடத்துல போய் சுவிசேஷம் சொல்ல போகிறாங்க. முதல் நாள் அவமானப்படுத்திட்டாரு. 2ஆம் நாள் அதே இடத்துக்கு போகிறாங்க. போனோடனே அன்பு சொல்லி, இயேசுக்கு அன்பை பற்றி சொல்லி, நேற்று வந்தேன், நீங்கள் கோபத்தில் என் மேலே துப்பிட்டீங்க, ஆனாலும் இன்னும் ஆண்டு உங்கள் மேலே அன்பாக இருக்கிறாரு. ஆமேன்னு சொல்லுமா? ஆமேன்னு சொல்லுமா? ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது. கரங்களை தட்டுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆமேன். உங்களை ஒரு ஆள் இப்படி முகத்தில் துப்பிட்டாரு, இல்லை அடிச்சிட்டாரு, இல்லை உங்களுக்கு உரிமை செலுத்த நாம் என்ன செய்வோம்? மனுஷகத்தில் நமக்கு கோபம் வரும், எரிச்சு வரும். ஆனால் கடவுளுடைய பிள்ளையாக இருந்தால், தேவனுடைய பிள்ளையாக இருந்தால் அது தாங்க சகிக்க கத்த பலன் கொடுப்பார். அப்போ தான் நாம் யாருங்கிற ரியல் பிக்சர் வரும். யாருடைய பிள்ளை? தேவனுடைய பிள்ளையா, அது பிசாசின் பிள்ளையா? ஒருத்தங்க பேசிட்டாங்கன்னா டேக் இட் ஈஸி, அதை சகிக்க கத்த பலன் தருவார். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, இதை தாங்க பலன் தாங்க. வீட்டில் புருஷன், மனைவி, பெற்றோர், பிள்ளைகள் ஒருத்தர் பிரச்சனை வந்தால் அதை தாங்கிறக்கூடிய மன பக்குவத்தை கேளுங்க. பாஸ்டர், உங்களுக்கு என்ன தெரியும் என் பிரச்சனை? நான் எவ்வளோ பிரச்சனையாக இருக்க தெரியுமா? உங்கள் பிரச்சனை எனக்கு தெரியாது, ஆனால் ஆண்டவர் தெரியும். பவுலுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு, தாங்க முடியாத பிரச்சனை. அது என் சரீரத்தில் முள்ளு கொடுக்கப்படுகின்றார். அது என்னை வேதனைப்படுத்தக்கூடிய சாத்தானுடைய தூதனை என்னை கொட்டிக்கிட்டு இருக்கு, வேதனைப்படுத்திட்டு இருக்குது. அப்படி சொல்லாது. அந்த வேதனையும் மத்தியிலையும் கர்த்தரிடத்தில் விண்ணப்பித்த போது, இந்த முள்ளையும் சரீரத்தை எடுத்து போடுன்னு சொன்ன போது ஆண்டவர் அதுக்கு என்ன பதில் கொடுத்தார்? என் கிருபை உனக்கு. ஆமேன்னு சொல்லுமா? நல்லா சொல்லுங்க, ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆமேன்னு சொல்லுமா? 1000 பிரச்சனை வந்தாலும் 1000 பிரச்சனை தாங்கக்கூடிய மனப்பக்குவத்தை கத்த கொடுப்பார். கரங்களை தட்டுங்க பாருங்க. ஹல்லேலூயா. என் கிருபை உனக்கு போதும்.
உன் பலவீனத்தில் என் பலன் பரிசுத்தாவியோட வரும்பொழுது நீங்கள் பலன் அடைவீங்க. சாதாரணமாக என் பிரச்சனையை என்னால் டீல் பண்ண முடியல, ஆனால் இந்த பிரச்சனையை சந்திக்கும் போது உங்கள் அபிஷேகம், உங்கள் ஆவியானவர், என்னால் முடியாத ஆண்டவரே, ஆனால் நீங்கள் உங்கள் என் கூட இருக்கும்போது, உங்கள் அபிஷேகம் என் கூட இருக்கும்போது என்னை பலத்தால் இடை கட்டுகிறவர். ஆமேன் சொல்லுமா? என் கால்களை மான்களை போல கால்களை போல மாற்றுகிறவர். உம்மாலே ஒரு சினைக்குள் பாய்வேன், என் தேவனாலே ஒரு மதிலையும் தாண்டுவேன். தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் இருளை வெளிச்சமாக்குவேன். கரங்களை தட்டுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அப்போது முகத்தில் துப்பின உடனே அடுத்த நாளும் போய் பார்த்த உடனே நேற்று இருந்த கோவம் இன்னைக்கு கொஞ்சம் குறைஞ்சிச்சு. அப்படி குறைஞ்ச உடனே இப்போ இப்படி சொல்லிக்கிறாங்க. அந்த ஆள் கொஞ்சம் அறகுற மனசில் ஏறிட்டார். 3வது நாள் போய் சொல்கிறாங்க. தொடர்ந்து போனோடனே பரிசுத்த ஆவியானவர் பேச ஆரம்பிச்சார். ஆமேன்னு சொல்லுமா? ஹல்லேலூயா. அந்த மனுஷனுடைய வாழ்க்கையை தொட்டார். அந்த அம்மா சொல்ல சொல்ல இயேசுவை ஏற்றுக்கொண்டார், ரட்சிக்கப்பட்டார், ஞானஸ்நானம் எடுத்தார், அபிஷேகம் பெற்றார், அழைப்பை பெற்றார். கடைசியில் அந்த அம்மா தான் மாமியாராக மாறிட்டாங்க. ஹல்லேலூயா சொல்லுமா? ஊழியத்துக்கு போனால் எப்படி அற்புதம் நடக்க பாருங்க. கரங்களை தட்டுங்க பார்க்கலாம். அவரும் மருமனா மாட்ட மகளையே கல்யாணம் பண்ணி கொடுத்தான். ஆண்டவர் நடத்துகிற பாருங்களேன். மருமக்கமார் துப்புனா கவலைப்படாதீங்க. ஹல்லேலூயா. சகிச்சுக்குங்க. கர்த்தர் ஒரு அற்புதம் செய்வார். இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவையில்லை. ஆமேன். கொஞ்ச காலம் பாடு அனுபவிச்சிங்கன்னா நல்ல ஒரு கனத்தான மகிமையும் கத்த கொடுப்பார். ஆமேன். 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 நல்லா சொல்லுங்க. ஆமேன்னு சொல்லுங்களேன். நாங்கள் அடிபட்டு மிதிபட்டு உரலுக்கு ஒரு பக்கம் இடி, மத்தளத்துக்கு பாவப்பட்ட பாஸ்டர்மார்களுக்கு பல பக்கம் இடி. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமேன். ஆமேன். உடைப்பார் ஆண்டவர். உன் சுயத்தை உடைப்பார், உன் பெருமையை உடைப்பார், உன் வாழ்க்கையை உடைப்பார், உடைச்சு நொறுக்கு உருவாக்குவார். ஏசாயா 28:28 ஒரு வசனம் சொல்லுது. சூப்பரான வார்த்தை. ஏசாயா 28:28 மனசை வச்சுக்கோங்களேன். மனப்பாடமாக சொல்றதுக்கு ஒரு நல்ல வசனம். பராமரிச பாருங்க. அப்பத்துக்கு தானியம் என்ன செய்யும்? என்ன செய்யும்? சொல்லுங்க சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. அப்பத்துக்கு எல்லாருக்கும் அப்போ இஷ்டம், அப்போ இஷ்டம். அப்போ உங்கள் ஊர் அப்போ சூப்பர். அல்லேலூயா சொல்லுமா? நேற்று அங்கே இந்த ஊர் பரசலில் இருந்த அந்த பாஸ்டர் அம்மா எங்களுக்கு நல்லா ஆப்பம் சுட்டு கொடுத்தாங்க. ரொம்ப சூப்பராச்சு. அப்போ ரொம்ப இஷ்டம். ஆனால் இந்த அப்பம் வரணும்னா என்ன நடக்கு பாருங்க. இந்த அப்பம் எங்கிறது வருது? ஒரு தானியத்திலிருந்து வருது. அந்த தானியம் என்ன செய்யப்படுது? இங்கே பாருங்க, அந்த வசனம் சொல்றது. அந்த 28 தானியம் என்ன செய்யுது? இடிக்கப்படும், உடைக்கப்படும், நொறுக்கப்படும், மாவா அரைக்கப்படும். ஆமேன்னு சொல்லுமா? அல்லேலூயா. ஒரு புட்டு வருதுனாரு. எங்கள் பாஸ்டருக்கு புட்டு இஷ்டம்னாரு. அவர் இந்த ஊருக்காரரு. அவர் சொல்றார், இந்த முக்கில் புட்டு கிடைக்கும் பாஸ்டர்ங்காரு. அடப்பாவி, எனக்கு கொஞ்சம் வாங்கி கொடுக்க கூடாதா? ஐ லைக் தி சம்பப்பட்டு. வெரி குட். நான் 74 வருஷம் தேவிகோட்டுக்கு முதல்ல இந்த கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு ஊழியத்துக்கு வந்தேன். அப்போ என்னை கவனிப்பை பார்த்தீங்கன்னா தேவதூர்கள் பணியோடு தான் எனக்கு கிடைச்சிது. எங்கள் ஊர் திருநெல்வேலி, நான் குற்றாலம் தென்காசி பக்கம் உள்ள ஆள். அப்போ இந்த பக்கம் நான் வரவே இல்லை. ஆனால் என் கூட படித்த பாஸ்டர் நெல்சன், பாஸ்டர் ஜேகேப் என் கூட படித்தாங்க. மதுரையில் பைபிள் காலேஜில் படித்து அங்கே இங்கே ஊழியத்துக்கு என்னை கன்வென்ஷன் 3 நாள் கன்வென்ஷன் 77 இன்னைக்கு 77 3 நாள் 75 அந்த வருஷங்களை படிக்க போதுங்க வந்தேன். 3 நாள் கன்வென்ஷனில் பிரசங்கம் பண்ணுறேன். பிரசங்கம் பண்ணுறேன். விபிஎஸ் நடக்குது. கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஒரு 4-5 நாள் இங்கே இருந்தேன். அப்போ தான் காலை சாப்பாடு, கன்னியாகுமரி காலை சாப்பாடு வாட்டின முட்டை கிடைக்கும். அல்லேலூயா சொல்லுமோ? அப்படி வாட்டின முட்டை நாங்கள் சாப்பிடலாம். எனக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் புட்டு, பயிறு, பப்படம். அல்லேலூயா சொல்லும் போது எச்சி வருது. சூப்பர் சாப்பாடு. காலையில் பாலும் முட்டையும் வரும். கரை 8 மணி 9 மணிக்கு அந்த பிரேக்ஃபாஸ்ட்டு புட்டு, பயிறு, பப்படம் வரும். மத்தியானம் சூப்பர் மீன் கறி வரும். அப்புறம் சாயங்காலம் 4 மணிக்கு ஒரு எத்தங்காய் அப்பம் வரும்.
அதுக்கப்புறம் அவருக்கு டின்னர் கொடுக்கும். இதெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நான் பேக்ரவுண்டு எனக்கு சாப்பாடே வறட்சியான நிலைமையில் கஷ்டப்பட்டு கண்ணீர் விட்டு காலத்தெல்லாம் போய் அந்த சமயத்தில் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை கற்றுக் கொடுக்க ரொம்ப சந்தோஷம். என்ஜாய் பண்ணு. உங்கள் ஹாஸ்பிட்டாலிட்டி, உங்கள் உபசரிப்பு பெரிய ஒரு பாக்கியம். வேறு எங்கேயும் இந்த மாதிரி உபசரிப்பு பார்க்க முடியாது. பாஸ்டர் வீட்லேயும் நல்லா கவனிச்சாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்பம், அப்பத்துக்காக என்ன செய்யும்? தானியம் சொல்லுங்க. இந்த அப்பம் வரணும்னா, பிளேட்டுக்கு வரணும்னா, புட்டு நமக்கு வரணும்னா, வாய்க்கு வரணும்னா, அந்த தானியம் அது என்னது? அரிசி, அது சம்பா அரிசி, அந்த நெய்யை போட்டு அதை இடித்து அதை மாவாக்கி அப்பமா வருது. ஆண்டவர் இயேசு சொன்னார், ஜீவப்பம். அவர் அப்பமா மாறன்னா என்ன பாடுகளுக்குள்ளாம் இந்த குட் ஃப்ரைடே பார்க்குறோம். நமக்காக அடிபட்டார், நமக்காக நொறுக்கப்பட்டார், நமக்காக உடைபட்டார், நமக்காக மிதிபட்டார். அவருடைய சிரசில் முள்புடி சூடப்பட்டது. அப்பம் கிரைண்டிங், மிக்சியில் கிரைண்டரில் போட்டு அரைக்கப்பட்ட மாதிரி இயேசு அரைக்கப்பட்டார், உடைக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார். நம்முடைய மீறல் நிமித்தம் காயப்பட்டார், நம்முடைய அக்கிரமத்தில் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. நமக்காக உடைக்கப்பட்டது. கோதுமை மணி சாகாவிட்டால் தனித்திருக்கும், அது செத்ததே ஆகில். He died for us, shed his blood for us, gave his life for us. கடைசி சொட்டு ரத்தம், அப்பம், தானியம் இடிக்கப்படும், உடைக்கப்படும். அவருக்கே அந்த பச்சை மரத்துக்கே அந்த பாட்டு பாடுனா பட்ட மரத்துக்கு என்ன பாடு? ஆமேன் சொல்லலாமா? ஆமேன். எத்தனை பேர் அப்பமா மாறணும்னு ஆசைப்படுறீங்க? அப்பமா மாறணும்னா தானியம் இடிக்கப்படணும், உடைக்கப்படணும், அரைக்கப்படணும். கிரைண்டரில் போடுவாங்க, மிக்சியில் போடுவாங்க, உடைச்சி எடுப்பாங்க. இயேசு கிறிஸ்துவ வாழ்க்கையை உடைச்சி எடுக்கப்படும். கல்லறைக்கு போய் அடக்கம் பண்ணாங்க. ஆனால் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், 3 நாள் உயிரோடு எழுந்து நானே ஜீவ அப்பம் என்று சொன்னார். கரங்களை தட்டும். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். அப்பம், அப்பத்துக்கு தானியம் இடிக்கப்படுவது போல சில சமயத்தில் கர்த்தர் அனுமதிப்பார். சோதனை வரும், கஷ்டம் வரும், கண்ணீர் வரும். எப்படி யோசேப்பு அப்பம் ஜீவரட்சணியம் அருளும்படி என்னை எகிப்துக்கு அனுப்பினார். யோசேப்பாகிய அப்பம் உடைக்கப்பட்டது. அண்ணன்மாரெல்லாம் தூக்கி குழியில போட்டாங்க. என்ன பண்ணான்? சொப்பனம் கண்டான், தரிசனம் இருந்தது. அப்பா அவன் மேல அனுபவிச்சாரு, ஆண்டவர் அவன் மேல அனுபவிச்சாங்க. தப்பு பண்ணல, அவனை தூக்கி குழியில போட்டாங்க. குழியில கொண்டு போட்டல, அவனை காலி பண்ண கொலை செய்யணும்னு நினைச்சாங்க. அவனை பார்த்தோன்னே சொப்பனக்காரன் வரான். என்ன சொப்பனம்? 17 வயசுல சொப்பனம். சூரியனும் சந்திரனும் அவனை வெளிப்பட்டது. நமக்கு அந்த தரிசனம் நமக்கு தெரியும். குழியில் போட்டாங்க, சிறையில் போட்டாங்க. தானியம் அப்பத்துக்காக இடிக்கப்பட்டுச்சு. வித்தாங்க, காலி பண்ண நினைச்சாங்க, கொலை பண்ண நினைச்சாங்க. நான் கர்த்தர் கொண்டு நான் தூக்கி விட்டு சிறையில் தூக்குனாரு, குழியில் தூக்குனாரு. கடைசியில் போத்திபாருடைய அரண்மனையில் போனால் அங்கேயும் பிரச்சனை வந்துச்சு. அப்பம் தானியத்துக்காக இடிக்கப்பட்டுச்சு. கடைசியில் இடிக்கப்பட்டு தானியம் இடிக்கப்பட்டு அப்பத்துக்காக மாறி அந்த எகிப்தில் ஒரு தகப்பனை மாறிட்டார். கரங்களை தட்டு கர்த்தர் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அப்பத்துக்காக தானி இடிக்கப்படும். யாரெல்லாம் இடிக்கப்படுறதுக்கு, உடைக்கப்படுறதுக்கு, மிக்சியில் போட்டு அரைக்கிறதுக்கு, கிரைண்டரில் போட்டு அடைக்கிறதுக்கு ஒப்பு கொடுக்குறாங்களோ அவங்களெல்லாம் கர்த்தர் அப்பமாக மாற்றுவார். எத்தனை பேர் அப்பமா மாற விரும்புகிறீங்க? ஆமென்னு சொல்லுங்களேன். தாய்மார்களே, அப்போ உங்களுக்கு செய்ய தெரியுமா? அப்போ வரணும்னா, ருசியாக இருக்குன்னா ப்ராசஸ். தேவங்களை பயன்படுத்தண்டா, கர்த்தருக்காக பயன்படும் பாத்திரங்களாக மாறணும்னா சம்டைம் காட் மே அலோவ் இன் டிஃப்ரெண்ட் சிச்சுவேஷன். என்னை இந்த அளவுக்கு கொண்டு வர்றதுக்கு எவ்வளோ அடி, எவ்வளோ உத, பசி, பட்டினி, கண்ணீர், பாடு, நிந்தைகள், அவமானங்கள் வீட்டிலேருந்து வந்துச்சு, வெளியிலேருந்து வந்துச்சு, சபையிலேருந்து வந்துச்சு, எல்லா பக்கமும். நாங்கள் எப்பக்கம் நெருக்கப்பட்டாலும் ஒரு நாளும் முறிந்து போவதில்லை. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எப்பக்கம்
மனுஷனாண்ட உடைச்சி எடுத்து கடைசியில் அதை பாலியாங்கிச்சோம் 50 பேர் 5 பேரை வச்சு ஊழியம் ஆரம்பித்தாராம். ரட்சிக்கப்பட்டால் ஞானஸ்நானம் எடுத்து அபிஷேகம் பெற்றார். அவர் இப்போது ஊழியம் ஆரம்பித்த உடனே அங்கே உள்ள ஏஜி பைபிள் காலேஜில் படித்து அவர் ஊழியத்துக்கு வந்துட்டார். 5 பேர் வச்சு ஆரம்பித்தார். கத்தை கொடுத்தாராம். இந்த தேசத்தை அவனை பெரிய சபையின் போதகராக மாற்ற வேண்டாராம். 5 பேர் 10 பேர் 50 பேர் 100 பேர் 500 பேர் 1000 பேர் 5000 பேர் 10,000 பேர் ஒவ்வொரு கடைசியில் 10 லட்சம். எப்படியா 10 லட்சம் பேர் கொண்டு வந்தீங்க? அந்த பாஸ் சொன்னது 4 மணி நேரம் ஒரு நாளைக்கு நான் ஜெபம் பண்ணுவேன். என் சபை மக்கள் 2 மணி நேரம் ஜெபம் பண்ணுவேன். ப்ரேயிங் பாஸ்டர், ப்ரேயிங் பீப்புள், க்ரோயிங் சர்ச். ஆமென் சொல்லுங்களேன். ஜெபிக்கிற பாஸ்டரும் ஜெபிக்கிற விசுவாச மக்கள் இருந்தால் அந்த சபை வளர்கிற சபையாக மாறும். கரங்களை தட்டுக்கு பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆமென். அப்படின்னா நான் என்ன சொல்ல வரேங்கன்னா, ஜெபிக்கிற மனுஷன் வளருவான், ஜெபிக்கிற குடும்பம் வளரும், ஜெபிக்கிற சபை வளரும், ஜெபிக்கிற தேசம் வளரும். Praying man is a growing man. Praying family is a growing family. Praying church is a growing church. Praying nation is a growing nation. ஆமென் சொல்லாமா? ஆமென். அல்லேலூயா. நான் ஜெபம் செய்யாதிருப்பேன் ஆகில் பாவம் செய்கிறவனாயிருப்பேன். 1 சாமுவேல் 12:23 பார்த்தீங்கன்னா, என் ஜனத்துக்காக நான் விண்ணப்பம் செய்யாதிருப்பேன் ஆகில் நான் பாவம் செய்கிறவனாக இருப்பேன். நீங்கள் வேறு ஒன்றும் பாவம், நீங்கள் வேறு எந்த பாவம் செய்யாமல் இருக்கலாம், ஜெபம் பண்ணாட்டா பாவம் செய்யணும். இட்ஸ் a sin before God. இந்த பாஸ்டர் 4 மணி நேரம் ஆரம்ப நாட்களில் சொல்லும்போது 7 மணி நேரம் 8 மணி நேரம் ஜெபம் பண்ணுவாராம். ஆனால் ஊழியம் வளர வளர, வேலைகள் வளர வளர ஜெபத்தில் குறைஞ்சி போதில்லை. மார்ட்டின் லூத்தர் திருச்சபையின் தந்தை என்று அழைக்கப்பட்ட அவர் சொல்றாரு, மை ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் இஸ் வித் காட். முதலாவது சந்திப்பு தேவ சந்திப்பு. நல்ல கரங்களை தட்டுங்க. ஹல்லேலூயா. தாய்மார்களே, தகப்பன்மார்களே, மை ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் இஸ் வித் காட். என் ஆண்டவரை பார்க்காம நான் யாரும் பார்க்க மாட்டேன். பால்காரன் வரட்டும், கீரைக்காரன் வரட்டும், மீன்காரன் வரட்டும், வேறு யாரும் வருவா? காலையில் பேப்பர்காரன் வரட்டும். இப்போ அதெல்லாம் போய் இப்போ யாருக்காரன் வந்துட்டான்? ஃபோன்காரன் வந்துட்டான் வீட்டுக்குள்ளே. எத்தனை பேர் வந்தாலும் பிள்ளைகளே, நான் உங்களுக்கு சொல்கிற ஒரு ஆலோசனை, நீங்கள் நல்லா வளரணும், நீங்கள் நல்ல திறத்தால் பயன்படுத்தப்படணும்னா ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுங்கள்? மை ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் இஸ் வித் காட். சொல்லுங்களேன். முதலாவது சந்திப்பு யார் சந்திப்பு? சொல்லுங்களேன், சொல்லுங்களேன். நீங்கள் சொல்ல மாட்டீங்களா? அப்போ யாரைத்தான் சந்திக்க போகிறீங்க? முதலாவது சந்திப்பு தேவ சந்திப்பு. நீங்கள் முதலாவது சந்திப்பு. அவர் சொல்கிறாரு, நான் ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் ஜெபி கேட்டா என் வாழ்க்கை அன்னைக்கு தோல்வியாக தான் இருக்கணும். உங்கள் வாழ்க்கை வெற்றியாக இருக்கணுமா? உன் குடும்பம் வெற்றியாக இருக்கணுமா? நீ நல்லா இருக்கணுமா? உன் குடும்பம் நல்லா இருக்கணுமா? உன் சபை நல்லா இருக்கணுமா? உன் தேசம் நல்லா இருக்கணுமா? நீ 4 பேருக்கு ஆசீர்வாதமாக இருக்கணுமா? நீ கர்த்தருக்கு முன்னால் நில்லுங்க. ஆமென் சொல்லுமா? தாயே, உன் பிள்ளைக்காக கண்ணீரோட கர்த்தரோட நெல்லு. அநேக தாய்மாருடைய கண்ணீர் ஜெபம் தான் பிள்ளையோட முன்னேற்றத்துக்கு காரணம். அநேக தகப்பன்மாருடைய ஜெபம் தான் உன் பிள்ளையோட முன்னேற்றத்துக்கு காரணம். முழங்காலே நிற்பாங்க. எனக்கு தெரியும், எங்கள் சர்ச்சில் ஒரு அம்மா வந்தாங்க, பேர் ஜாஸ்மின். கனரா பேங்கில் ரீஜனல் மேனேஜராக வந்தாங்க. அதுக்கு முன்னால் கனரா பேங்க் பூரா பிராமின் டாமினேஷன். ஃபர்ஸ்ட் கிறிஸ்டின் மேனேஜர். எப்படிமா இந்த வந்தீங்க ஜெபத்துக்கு? டாப்பில் வந்தாங்க. லேடி மேனேஜர் சர்ச்சுக்கு வந்தாங்க. கேட்டேன், எப்படி ஜாஸ்மின் ரீஜன் லெவலில் நீங்கள் பெரிய ஆளாக வந்தீங்கன்னு கேட்டேன். அப்போ அவங்க சொல்லுவாங்க, பாஸ்டர், எங்கள் அம்மா கண்ணீரோடு ஜெபம் பண்ணுவாங்க. ஸ்கூலுக்கு போகும்போது கண்ணீரோடு. இந்த அம்மா பிள்ளை காலையில் போனாலும் சாயங்காலம் பள்ளி ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அந்த அம்மா முழங்கால ஜெபம் பண்ணுவாங்களாம். ஃபர்ஸ்ட் மார்க், ஸ்கூலில் ஃபர்ஸ்ட்டு, காலேஜில் ஃபர்ஸ்ட்டு, எக்ஸாம் போகும்போதெல்லாம் முழங்கால் நின்று ஜெபம் பண்ணுவாங்க. கடைசியில் பெரிய நிலையில் வந்து நல்லா படித்து பேங்க் எக்ஸாம்லாம் எழுதி பாஸ் பண்ணி அதில் அவங்க மேனேஜர் பொறுப்புக்கு வந்துட்டாங்க.
வந்தவொடனே கேட்டேன், ஜாஸ்மின் எப்படிம்மா வந்தீங்க? எங்கள் அம்மாவுடைய ஜெபம் என்னை இந்த அளவுக்கு கொண்டு வச்சுறேன். அல்லேலூயா. உங்கள் பிள்ளைகளுக்காக நீ ஜெபம் பண்ணுங்க. ஏதோ உலக பிரகாரமான வேலை படிப்பு இதுக்காக மட்டும் இல்லை, அவங்க பிள்ளைகள் ஆவிக்குறி நிலைமையில் வளரணும். பிரியமானவன் உன் ஆத்மா வளர்கிறது போல எல்லாவற்றையும் வாழ்ந்து நீ சுகமாக இருக்கணும். அதை விட ஆண்டவருடைய சித்தம் திட்டம், அவருடைய சித்தம் திட்டம் என்னென்னா, என்னுடைய நண்பர் ஒருத்தர் அமெரிக்காவில் இருக்கிற ஹியூஸ்டனில், கென்னத் லவுரின், அவருக்கு வயசு கிட்டத்தட்ட 100 வயசுல இருக்கும். ஒரு முறை இந்தியாவுக்கு வந்தார். வந்து சொன்னார், அவருக்கு பிள்ளைகள் பேர பிள்ளைகள் போட்ட மாதிரிலாம் இருக்காங்க. அப்போ அவர் சொன்னார் ஒரு முறை, ஏய் பாஸ்டர் கிளாரன்ஸ், நான் ஒரு முறை ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். எனக்காக ஜெபம் பண்ணேன், என் மனைவிக்காக ஜெபம் பண்ணேன், என் பிள்ளைகளுக்காக. பிறகு 4 தலைமுறை பார்த்துட்டார். 4 தலைமுறை பார்த்து அவர் அதிகமாக பிள்ளைகளுக்காக தான் ஜெபம் பண்ணுவார். அப்போது நான் ஆண்டாள் சொன்னாரான், ஏய் கென்னத், நீ எப்போ பார்த்தாலும் உனக்காக ஜெபம் பண்ணிட்டுருக்கிய, ஏன் சித்தத்தை நீ உணரலையே, ஏன் திட்டத்தை நீ உணரலையே, ஏன் ஹார்ட் பீட் உனக்கு வரலையே? நான் என்ன செய்யணுண்டவர், என் ஹார்ட் பீட் என்ன? எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய. அல்லேலூயா சொல்லுங்களேன். எத்தனை பேர் இந்த மிடாலம், இது என்னது, இந்த மிடாலம், இந்த மிடால ஏரியாவில் மிடால காடு இயேசு சொந்தமான எத்தனை பேர் இருப்பீங்க? இந்த காடெல்லாம் வயலாக மாறணும். ஆமென். இந்த காடெல்லாம் வீடாக மாறணும். யாரை வீடாக மாறணும்? தேவனுடைய வீடாக மாறணும். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லா மக்களும் உங்களை அறிகிறார்கள். இதுக்கு எத்தனை பேர் ஜெபம் பண்ணுறீங்க? ஸ்காட்லாந்து தேசத்தை தாங்க ஆண்டவரே. ஜான் நாக்ஸ், இந்த தேசத்தை எனக்கு தாங்களே. ஆண்டவர் சொன்னார், என்னை கேள், அப்பொழுது ஜாதிகளை உனக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளெல்லாம் உனக்கு சொந்தமாக தருவேன்னு சொன்னார். சங்கீதம் 2:8. என்கிட்ட கேளு. எல்லாம் சொல்ல, கேளுங்களேன், கேளுங்கள், தேடுங்கள், தட்டுங்கள், ஆஸ்க் ஆஃப் மீ, கேளு. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். ஆமேன்னு சொல்லாமா? ஒரு 5 சென்ட் 10 சென்ட் ஊரே கேளு. ஆமேன், ஆமேன். கேட்குறது 1 ஏக்கர் கேளுங்களேன், ஒரு 10 ஏக்கர் கேளுங்களேன், 100 ஏக்கர் கேளுங்களேன். அள்ளி வச்சலாம். நம்ம ஆண்டவர் பெரிய தகப்பன். ஆமேன். ஒருத்தர் கேட்கணும்னு ஆசைப்படலையா? அடப்பாமே. இப்போ உங்கள் என்ன தீர்மானத்தை வந்திருக்கீங்க? ஆண்டவர் சொன்னார், என்ன நோய்க்கு கூப்பிடு. எல்லாருக்கும் நல்ல வசனம் தெரியும். எரேமியா 33:3 இல்லையா? 333 என்ன சொல்றாரு? இது பரலோகத்தினுடைய டெலிஃபோன் நம்பரான். பரலோகத்துக்கு ஒரு தொலைபேசி நம்பர் இருக்குன்னா என்னது? ஜெரமையா 333 டயல் 3 டயல் 3 டயல் 3. எரேமியா 33:3 என்ன நோக்கி சொல்லுங்களம்மா. நான் தமிழ் தானே பேசுகிறேன். நான் பாரசாலையில் போய் இங்கே மலையாளம் படிச்சு வந்திருக்கேன். என்ன நோக்கி கூப்பிடு, சொல்லுங்களேன். இயேசுவே தாவீதின் குமாரன் எனக்கு இறங்கும். நான் உனக்கு என்ன செய்யன்னு கேட்டார். கூப்பிடணும்ல, தேவை வரும்போது கூப்பிடுவோம். ஒரு சோமில்ல வயிற்று வலிக்குன்னு என்ன செய்வோம்? ஊரே திரட்டிடுவோம். பிரச்சனை வரும்போதான் நல்லா இருக்கும்போது தேட்டாங்க. அல்லேலூயா சொல்லுமா? எரேமியா 33 சொல்லுங்க. என்ன நோக்கி நல்ல கொஞ்சம் சத்தமாக வால்யூம் கூட்டுங்களேன். என்ன நோக்கி? பரவாயில்ல, வால்யூம் கூடியிருக்கு. உங்களை கூட்டுறதுன்னு நாங்கள் வந்திருக்கோம். ஆமேன்னு சொல்லுமா? நான் ஒரு நாளைக்கு 4 பிரசங்கம் பண்ணுறோம்மா. நின்றுக்கிட்டே 4 மணி நேரம் முன்னாடி 78 வயசில் பேசிகிட்டு இருக்கேம்மா. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் என்ன 18 20 வயசு 30 வயசு 40 வயசு 50 வயசு, என் வயசுக்கு மேலே யாருங்க இல்லையே. உங்களை உட்கார வச்சு நாக்காலியை போட்டு ஏசி போட்டு கூலாக்கி வச்சுருக்கோம். கூப்பிடுவேன். அல்லேலூயா. நீண்ட தூரம் பிரயாணம் பண்ணி 4 பிரசங்கம் பண்ணிட்டு வந்து நிற்கிறேன். எங்கள் சர்ச்சில் 4 பிரசங்கம் பண்ணுவேன். காலைல 5 மணி, 7 மணி, 9 மணி, 11 மணி, சாயங்காலம் 5 மணி, சாயங்காலம் 7 மணி. அபிஷேகம், அனாயிண்டிங். என் வயசில் உள்ளவங்களாம் டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்கான். ஆண்டவருக்கு உண்மையாக இருந்தால் நீங்கள் கர்த்தருக்கு முன்னால் நீங்கன்னா கர்த்தர் பலம் கொடுப்பார். சொல்லுங்க, என்ன நோய்க்கு கூப்பிடு. என்ன அரக்கு வால்யூம் டவுன் ஆயிடுச்சு? நான் சொன்னேன் இல்லையா?
சொல்லுங்க, என்ன நோக்கி கூப்பிடு. சொல்லுங்களேன். ஆமென். என்ன நோக்கி, நல்ல சொல்லுங்க, என்ன நோக்கி கூப்பிடு. அப்பொழுது உங்க எல்லாரும் கையில மைக் கொடுத்தா நினைக்கிறேன். அல்லேலூயா சொல்லுமா. இப்பதான் கதை புரியுது. பாஸ்டர் அவங்க கையில் மைக்கு, நான் ஏன் மைக்கை தான் பயன்படுத்துறேன். என்ன நோக்கி கூப்பிடு. சொல்லுங்க, என்ன நோக்கி கூப்பிடு. நான் அப்போது உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் நீ உனக்கு எட்டாததுமான கமான் பெரிய காரியங்களை செய்ய போறாராம். கரங்களை தட்டி கர்த்தரை ஹல்லேலூயா ஆமென். கமான். இன்னைக்கு வந்திருக்கீங்களே, நீங்க நினைக்காதத, நீங்க கிரகிக்க கூடாத ஒரு நல்ல பாட்டு தமிழ்ல, கிரகிக்க கூடாத என்னப்பா, அறிவு கேட்டாத அந்த பாட்டுன்னு இப்போ லேட்டஸ்ட் அதான் பெரிய ஹிட்டான பாட்டு. என்னக்கு கூப்பிடு. நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாத உனக்கு எட்டாதமான, நான் படித்தது 8ஆவது வகுப்பு. எனக்கு எப்படி இங்கிலீஷ் பேச தெரியும்? எனக்கு தெரியாது. நான் எப்படி அமெரிக்கா போகிறேன்? என் கையில் பைசா கிடையாது. ஒரு நாள் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருக்கு. எப்படி அமெரிக்கா போகிறேன்? ஆனால் தரிசனம் கற்றுக் கொடுத்தார். ஆமேன்னு சொல்லுமா, ஆமேன்னு சொல்லுமா. நான் எப்படி வாத்தியாராக போகிறேன், ஹெட்மாஸ்டர் ஆக போகிறேன்? நான் எப்படி 4 பேருக்கு மத்தியில் பிரசங்கம் பண்ண போகிறேன்? எனக்கே 4 பேருக்கு முன்னால் நிற்க தைரியம் கிடையாது. வெக்கப்படுவேன், கூச்சம், ஸ்டேஜ் ஃபியர். ஏன்னா நான் அந்த பின்னணிதே வரல. நாங்கள்லாம் கோயிலில் பூஜை பண்ணுற ஆட்கள், மைக்க பிடிக்கிற ஆள் கிடையாது. நாங்கள் சாமிக்கு அப்படியே தீவிரம். ஆனால் ஆண்டவர் ஒரு திட்டம் வச்சார். என்னைக்கு கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாதமான பெரிய காரியம் எனக்கு செஞ்சார், உங்களுக்கு செய்வார். நல்ல கரங்க தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம். ஆமென். 8ஆவது படித்து 10ஆவது படித்து 12 படித்து படிக்க வழி இல்லை. கரஸ்லே படித்து பிஏ படித்து எம்ஏ படித்து முழங்காலே படித்து ஜெபம் பண்ணி உலக நாடுகளுக்கெல்லாம் போய் பிரசங்கம் பண்ணுறதுக்கு காத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியம் செய்வார். ஆமென். 18 வயசுல தரிசனம் கொடுத்தார். தரிசனம் தந்தவர் அது நிறைவேற்ற. பணம் எப்படி வந்துச்சு எனக்கு தெரியாது. முதல் முறை அமெரிக்கா போகிறதுக்கு பணம் எனக்கு இல்லை. அன்றைக்கி அமெரிக்கா போனால் $87 $10,000. சென்னை டு நியூயார்க், நியூயார்க் டு சென்னை. கையில் பைசா கிடையாது. ஜெபம் பண்ணேன். ஒரு மனுஷன் ஆண்டவர் சொன்ன, ஆண்டவரே அமெரிக்கா போகிறது லேசான காரியம் கிடையாது. விசா கிடைக்கணும், டிக்கெட் வேணும், ஒன்றுமே கிடையாது, கையில் பைசா கிடையாது. நான் உனக்கு என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாத உனக்கு எட்டாதமான $10,000 அன்னைக்கு பெருசு. 87 ஒரு நாள் காலையில் 4 மணிக்கு ஒரு தரிசனம் கொடுத்தார் ஆண்டவர். எப்பா நீ காலையில் உனக்கு $10,000 டிடி வரும், அதை பயன்படுத்தி டிக்கெட் வாங்கிக்கணும். நீ அறியாததும் உனக்கு கேட்டாமல் பெரிய காரியம் செய்வேன். ஒவ்வொரு ஸ்டேஜில் என் வாழ்க்கையில் எல்லா நிலைமையிலையும் எங்கே போவேன், என்ன நடக்குன்னு தெரியாது. எவ்ரிடே, டே டு டே. அமெரிக்காவில் போயிட்டு கான்ஃபரன்ஸ் முடிச்சுட்டு அடுத்து மீட்டிங் போகணும். அசம்பிளிஸ் ஆஃப் காட் சொன்னால் அவங்க நாள் வெயிட் பண்ணிட்டாங்க. ஒரு இடத்துல போய் எங்கே போயிருக்கேன்னு தெரியாது. அமெரிக்காவில் ஒரு ஜெப மலையில் உட்காந்து ஜெபம் பண்ணிகிட்ருக்கேன். இது ஒரு அசம்பிளிஸ் ஆஃப் காட் சர்ச் ப்ரேயர் மினிஸ்ட்ரியில் உட்காந்து ஜெபம் பண்ணிட்டேன். அங்கே ஒரு அம்மா வந்தாங்க, அந்த சுத்தம் பண்ணுற அம்மா. கேட்டாங்க, நீ யார், எங்கேருந்து வந்தேன்னா, நான் இந்தியாவில் வந்துருக்கிறேன், ஒரு மிஷனரி பாஸ்டர். நான் அசம்பிளிஸ் ஆஃப் காடில் ஊழியக்காரனாக இருக்கிறேன், பாஸ்டராக இருக்கிறேன். இங்கே அசம்பிளிஸ் ஆஃப் காட் ஹெட் குவார்ட்டர்லேருந்து எனக்கு கூட்டம் ஒழுங்கு பண்ணியிருக்கேன், அதுக்காக நான் காத்திருக்கேன், 1 மாதம் காத்திருக்கணும். அப்படியா, இந்தியாவில் எங்கேருந்து வந்திருக்கேன்? சவுத் இந்தியா வந்திருக்கேன். அப்படியா அப்படின்ட்டு பார்த்துட்டு நான் நாளைக்கு உன்னை பார்க்குறேன் அப்படின்னாங்க. சரின்ட்டு நாளைக்கு வந்தாங்க. அந்த அம்மா என்னன்னா, அந்த அம்மாவுக்கு எங்கள் மிஷனரி அம்மா பல மாதங்களுக்கு முன்னால் ஒரு லெட்ரு போட்டிருக்காங்க. என்ன லெட்ரு போட்டாங்க? என்னை பற்றி, என் ஃபோட்டோ பற்றி, என் குடும்பத்தை பற்றி, என் மினிஸ்ட்ரியை பற்றி, நான் எப்படி இந்துவாக இருந்தேன், எப்படி இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், எப்படி ஊழியம் செய்கிறேன்னு அந்த அம்மாவுக்கு இந்தியாவிலேருந்து ஒரு லெட்ரு நேர போகுது. அந்த அம்மா அந்த லெட்டரை தூக்கிட்டு அடுத்த நாள் வர்றாங்க. அவங்களுக்கு எனக்கு சம்மந்தமே கிடையாது. பஃபலோ, நியூயார்க்.
அடுத்த நாள் நான் உன்னை பார்க்குறேன்னு அந்த வந்து பார்த்தா, ஹூ இஸ் திஸ்? மீ. கத்தை எப்படி டிவைன் கனெக்ஷன். கரங்களை தட்டுமா? ஹல்லேலூயா. நீ என்ன நோய்க்கு கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுப்பேன். நீ அறியாத உனக்கு எட்டாத பெரிய காரியங்கள். கடல்ல இருந்து போயிருக்கேன், நான் யார் அவங்க யாரும் எனக்கு தெரியாது. டிவைன் கனெக்ஷன். அந்த அம்மா இந்தியாவுக்கு ஊழியத்துக்கு வரும்போது கர்த்தர் சொன்னார், இந்தியாவுக்கு போ, நான் உனக்கு வழி ஆயத்தம் பண்ணேன். அந்த அம்மா அமெரிக்காவிலேருந்து இந்தியாவுக்கு மிஷனரி வர்றாங்க, எங்கே போகணும்னு தெரியாது. ஆனால் இங்கே ஒரு அம்மாவுக்கு ஆண்டவர் சொல்லி ஒரு வீட்டை கட்டி அந்த ஊழியத்தை கொடுக்குறார். அதான் அசம்பிளி சப்கா ஊழியம் முதலாவது ஆரம்பிச்சார். இதெல்லாம் கிரகிக்க முடியாத காரியத்தை கர்த்தர் செய்வார். என்னைக்கு கூப்பிடு, அப்பொழுது நீ அறியாத உனக்கு எட்டாத பெரிய காரியங்களே. ஸோ பால் வாங்கிச்சோம், 50 பேர் வச்சு ஆரம்பிச்சாரு, 5000 பேர் வச்சார், கடைசியில் 10 லட்சம் பேர் கொடுத்தாங்க. எப்படியா அவங்க சபை வளருது? கீஸ் பிரேயர். வெற்றியின் ரகசியம் என்ன? நம்பர் 1 பிரேயர், நம்பர் 2 பிரேயர், நம்பர் 3 பிரேயர், நம்பர் 3 4 பிரேயர். Prayer can move the hands that move the nation. உலகத்தை அசைக்கும் தெய்வ கரத்தை அசைப்பது ஜெபம். ஆமென் சொல்லுங்களேன். நல்ல கரங்களை தட்டி கர்த்தர் உலகத்தை அசைக்கும், உலகத்தை அசைக்கும் தெய்வ கரத்தை அசைப்பதுதான் ஜெபம். நம்ம கையில் இந்த ஆயத்தை கொடுத்துக்கிறார். ஸோ ஆகவே ஆண்டவர் அந்த சபை வளர்ச்சி வெற்றின்ற காரணம் சொல்கிறார். இதே பாரு, இன்றைக்கி நான் சப்ஜெக்டுக்கு வர்றேன். ஆண்டவர் இயேசு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போனார், கழுதைக்குட்டியை கொண்டு வாங்கினார். அப்போது அவர் சொல்கிறாரு, இந்த கழுதைக்குட்டி எதுக்கு அவருக்குன்னு கேட்டால், யாருக்கு வேணா இது ஆண்டவருக்கு வேணும்னு சொல்கிறார். அல்லேலூயா சொல்லுமா? யாராவது கேட்டால் ஏன் அவருக்கு கேட்டால் என்ன சொல்கிறோம்? அதுக்கு என்ன சொல்ல சொன்னார்? யாருக்கு வேணுமா? எத்தனை பேர் ஆண்டவருக்கு உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறீங்க? இது ஆண்டவருக்கு வேணும், இது ஆண்டவருக்கு வேணும், இது தேவனுக்கு வேணும், தேவனுக்கு வேணும். தேவனை சுமக்கிற கழுதையாக மாறணும். அல்லேலூயா சொல்லுமா? நல்ல கரங்களை தட்டி கர்த்தர் அல்லேலூயா. ஆமென். நான் என் ஆண்டவரை சுமக்கிறவனாக மாறணும், என் ஆண்டவரை தூக்கி கொண்டு போறவனாக. அவர் செத்து போன தெய்வம் அல்ல, அவரை நான் நம்முடைய இருதயமாகிய ஆலயத்தில் வச்சு கொண்டு போறவங்களா இருக்கணும். நடமாடும் தேவனுடைய ஆலயம். நல்ல அருமையான சர்ச்சை கட்டி வச்சுக்கிறாரு, இதுக்காக ஸ்தோத்திரம். ஆனால் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் தான் ஆலயம்னு சொன்னார். 1 Corinthians 3:16 சொல்றார், நீங்களே தேவனுடைய. இந்த ஆலயம் நல்லது, ஆனால் இதை விட முக்கியம் நீங்கள் தான். அந்த ஆலயத்தில் கர்த்தர் வாசம் பண்ண விரும்புகிறார். அவர் உங்கள் இதயமாகிய சிங்காசனத்தில் வெற்றிருக்க விரும்புகிறாரு. அவரை சுமக்கிற ஒரு கழுதைன்னா நம்ம ஊரில் என்ன நினைப்போம்னா, நம்ம ஊர் கழுதை தான் பார்ப்போம். ஆனால் அந்த ஊர் கழுதை எதுக்கு அடையாளம்னா, ராஜாவை கொண்டு போகிற கழுதை. அல்லேலூயா சொல்லுமா? ராஜாவை சுமக்கிற கழுதை. ராஜா நமக்கு தமிழில் கழுதைன்னு சொன்னால், தமிழ் படித்தவங்க யாரைக்கும், தமிழ் லிட்ரேச்சர் படித்தவங்க யார் இல்லையா? அங்கே நிறைய உள்ள பேர் இருப்பாங்களே, தமிழில் கன்னியாகுமரியில் படித்தவங்க. தமிழில் கழுதைக்குன்னா அழகுன்னு பொருளாக. என்னது? அழகே சொல்லுங்களேன். நீங்கள் அவருக்கு தேவை, நான் அவருக்கு தேவை. அழகான கழுதைன்னா அழகு. ராஜாக்களை இதோ ராஜா கழுதையின் மேலும் கழுதை மரியாகிய குட்டியின் மேலும் ராஜா வருகிறார். அந்த கழுதை சமாதானத்தின் சின்னம். சமாதான ராஜாவை, சமாதானத்தின் தேவனை சுமந்து செல்கிற கழுதையாக இது ஆண்டவருக்கு வேணும். இன்னைக்கு நீங்கள் இந்த ராஜாவை சுமந்து சொல்கிற ஒரு நபராக மாற கர்த்தர் பார்க்குறார். ஆமென் சொல்லுமா? எத்தனை பேருக்கு உங்களை ஒப்பு கொடுக்குறீங்க? அல்லேலூயா. நான் ஆண்டவரே உம்முடைய நாமத்தில் நான் ஜெபிப்பேன். ஆண்டவரே, ஆத்துமாக்களுக்காக ஜெபிப்பேன், எழுப்புதலுக்காக ஜெபம் பண்ணுவேன், மிஷனரிகளுக்காக நான் ஜெபம் பண்ணுவேன், எங்கள் பாஸ்டருக்காக ஜெபம் பண்ணுவேன், எங்கள் பாஸ்டர் அம்மாவுக்காக ஜெபம் பண்ணுவேன், எங்கள் பக்கத்தில் உள்ள மக்கள் ரட்சிக்கப்பட்டிருக்காக ஜெபம் பண்ணுவேன், இந்த மெடாலம் ரோடு மக்கள் சந்திக்கப்பட்டிருக்கா, காடு சந்திக்கப்படுவதற்காக ஜெபம் பண்ணுறேன், எங்கள் கன்னியாகுமரி மாவட்டம் சந்திக்கப்பட்ட ஜெபம் பண்ணுறேன், எங்கள் இந்தியா இயேசு அறிய ஜெபம் பண்ணுறேன். நல்ல கரங்களை தட்டி அல்லேலூயா. ஒரு எழுப்புதலை பார்க்க விரும்புகிறேன். நீங்கள் ஆட்சி செய்யணும், நீங்கள் ஆளுகை செய்ய, உங்கள் ஆட்சி, உங்கள் ராஜ்யம் வருவதாக. ஆமென் சொல்லுமா? அல்லேலூயா. இன்னைக்கு இருக்கிற ராஜ்யங்கள்லாம் விழும், ராஜாவுடைய ஆட்சி வரும். இந்த உலக ஆட்சிக்கு தேவன் ஒரு முடிவை கொண்டு வருவார். இந்த உலக ஆட்சிக்கு ஒரு எல்லை உண்டு. ஆனால் அவருடைய ஆட்சிக்கு அவர் என்றைக்கும் உள்ள சதா காலங்கள் ஆளுகை செய்வார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவே இராதான். கரங்களை தட்டும். அல்லேலூயா.
ஆமென். உங்க ராஜ்யம், உங்க ஆட்சி. அவர் முதல்ல நமக்குள்ள ஆட்சி செய்ய விரும்புகிறாரு, நமக்குள்ள ராஜாவாக இருக்க விரும்புகிறாரு. அவர் நம்முடைய வாழ்க்கையில் அவர் முதல்வராக இருக்க விரும்புகிறாரு. நம்முடைய வாழ்க்கையில் மட்டும் இல்லை, குடும்பத்தில், நம்ம ஊரில், நம்ம தேசத்தில். வேதம் சொல்கிறது, சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல அவருடைய ஆட்சியில் அவரை அறிகிற அறிவினால் இந்த தேசம் நிலைத்திருக்கும். சூரியன் உதிக்கிற திசை துவங்கி அஸ்தமிக்கிற திசை மட்டும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதா. கரங்களை தட்டலாமா? அல்லேலூயா. உங்க ஆட்சி வரணும், உங்க ஆட்சி வரணும். அவருடைய ஆட்சி வந்தா மரணமே இருக்காதா? அல்லேலூயா. சொல்லணும், சொல்லுங்களேன். மரணமே, ஆமே சொல்லுங்க. அல்லேலூயா. மரணமே உன் குறி எங்கே? பாதாளமே. மரணத்தையும் பாதாளத்தையும் பிசாசை ஜெயித்த தேவன் ஆட்சி செய்யும் போது தேசத்தில் மரணமே இராது. ஆமேன் சொல்லுமா? அல்லேலூயா. கருங்கல்ல ஹாஸ்பிட்டலே இருக்காது. எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஹாஸ்பிட்டல் இருக்கணுமா? வேண்டாம். நிர்மலா ஆஸ்பத்திரி ஒரு ஆஸ்பத்திரி பார்த்தோம். கருங்கல்ல நோ மோர் ஹாஸ்பிட்டல், நோ மோர் சிக்னஸ். பல்லு வலி வராது. அல்லேலூயா சொல்லுமா? காது வலி வராது. அல்லேலூயா சொல்லுமா? கண்ணு வலி வராது. அல்லேலூயா சொல்லுமா? நெஞ்சு வலி வராது. அல்லேலூயா சொல்லுமா? என் காலு வலி, முட்டுக்கால் வலி இருக்கிறதெல்லாம் வராது. அல்லேலூயா சொல்லுமா? நல்ல கரங்களை தட்ட. வலி இல்லாத ஒரு உலகம், ஆமென். ஆஸ்பத்திரி இல்லாத ஒரு உலகம் வரப்போகுது. மரணமே இராத. அல்லேலூயா சொல்லுமா? அப்போ எவ்வளோ சந்தோஷமா இருக்கு. நம்ம வயசும் ஆகாது, அப்படியே இருப்போம். இன்னைக்கு விடுப்போம். ஆமென். முதுமை வராது. 78 வயசு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அங்கே 100 வயசுனாலும் 18 வயசு மாதிரி தான் இருப்பாங்களா? அல்லேலூயா சொல்லுமா? அப்போ அந்த ஊருக்கு எந்த ஊருக்கு போகலாம் பாஸ்டர்? ராஜாவுடைய ஆட்சியில். அல்லேலூயா சொல்லுமா? அங்கே என்ன ஆட்சி நடக்கணும்? பாம்பும் புலியும் ஒன்றா, அது சரி, பசுவும் புலியும் ஒன்றா மேயுமா? ஆமென் சொல்லுமா? அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அங்கே பாவம் இராது, சண்டை இருக்காது, புருஷன் மனைவி சண்டை இருக்காது. அல்லேலூயா சொல்லுமா? சுப்பிரஜனம் மாமியா மருங்க பிரச்சனை இருக்காது. அல்லேலூயா. இப்போ தான் கொஞ்சம் பேர் சிரிக்காங்க. அல்லேலூயா சொல்லுமா? சண்டை இல்லாத ஊர், தரித்திரம் இல்லாத ஊர், வியாதி இல்லாத ஊர், போலீஸ் ஸ்டேஷன் இருக்காது. அல்லேலூயா சொல்லுமா? ஆமென், ஆமென், ஆமென். கோர்ட் இருக்காது, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் இருக்காது, ஹை கோர்ட் இருக்காது, சுப்ரீம் கோர்ட் இருக்காது. ஏன்னா அவர் தான் சுப்ரீம் அதிகாரம் உள்ளவர். இந்தியாவில் இன்னைக்கு பெரிய கோர்ட் சுப்ரீம் தான், அதுக்கு மேலே கிடையாது. ஆனால் அவரே தேவாதி தேவர்களுக்கு தேவன், ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர். அவர் ஆட்சி செய்ய போற வரப்போற. கரங்களை தட்ட. ஹல்லேலூயா. உங்க ராஜ்யம், உங்க ராஜ்யம் வருவதாக. அதுல நாம தான் ஆட்சி செய்ய போறோம். அவருடைய பிள்ளையா இருந்த. அல்லேலூயா சொல்லுமா? ஹல்லேலூயா. ஆமென். அந்த ராஜ்யத்தை பொறுத்து எவ்வளோ சந்தோஷமா இருக்கும். உங்கள் ராஜ்யம் வருவதாக, ஆண்டவருடைய நாம் மையப்படுவதாகவே ஜெபிக்க நாம் அவருடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாக மாற முடியும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ராஜாவை சுமந்து செல்லும் கழுதை குட்டிகளாக நாம் மாறும்போது கர்த்தர் நம்மை கொண்டு அவருடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி ஒரு பால் யாங்கிச்சவ ஒரு சுவிசேஷம் சொல்லி அவர் ஒரு 10 லட்சம் பேருக்கு பாஸ்டர் ஆக்குனதுக்கு ஒரு அம்மா போதுமே, இன்னைக்கு இந்த ஊரவே கலக்கலாமே. அல்லேலூயா சொல்லுமா? உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கலாம் உனக்குள்ள இருக்கிற பெரியவர். கரங்களை தட்ட. அல்லேலூயா. எங்களையும் பயன்படுத்துங்க ஆண்டவரே. ஆமென் சொல்லுமா? அல்லேலூயா. ராஜா கழுதை குட்டி ராஜாவை சுமக்கிறதுக்கு போனோடனே அங்கே ப்ரைஸிங், எல்லாரும் வர்றாங்க. முன்னடப்பாரும் பின்னடப்பார்னு சொல்லி பார்க்குறோம். முன்னடப்பார்னா பழைய ஏற்பாடு பரிசுத்தவான், பின்னடப்பார்னா புதிய ஏற்பாடு பரிசுத்தவான். இயேசு வெல்கம் பண்ணுறாங்க. ஓசன்னா ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்தினால் வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்படுது. ப்ரைசிங் அண்ட் வர்ஷிப்பிங். ராஜா வர்றார், அவருக்கு ஆராதனை, அவரை போற்ற புகழ, அவருடைய நாமத்தை. அந்த ஆண்டவர் சொல்லிக் கொடுத்த ஜெபத்தில், பரமண்டல ஜெபத்தில் முதலாவது ஹாலோட் பி தை நேம். உம்முடைய நாமம் சொல்லுங்களேன், உம்முடைய நாமம் சொல்லுங்களேன். பரிசுத்த உம்முடைய நாமம் உயர்த்தப்படுவதா, உம்முடைய நாமம் வாழ்க. நாமம் ஆதியும் அந்தமுமானவர், அல்பா ஒமேகாமானவர், இருக்கிறவராக இருக்கிறவர், மரித்தேன் ஆனாலும் சதாகாலங்களையும் உயிரோடு கூட இருக்கிறவர். அல்பா ஒமேகா, ஆதியும் அந்தமுமானவர். யெகோவா நிசி, யெகோவா ஷமா, யெகோவா ஈரே, யெகோவா நிசி.
1000 நாமம் சொல்ல சொல்ல அப்படியே ஒரு வல்லமை இறங்க. கரங்களை தட்டுங்க. அல்லேலூயா. உங்க அரசு, உங்க சித்தம் என் வாழ்க்கை நடக்கும். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. praising and worshiping God. உங்க வாழ்க்கையில் ஒரு எழுப்பல் வரணுமா? praise, preparation. எதுக்கு பாட்டு முதல்ல வைக்கிறோம் ஆராதனையில்? preparation is a gateway to enter the holy presence. உங்கள் வாசல்களில் துதியோடும் அவருடைய பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசிங்க. சங்கீதம் 100 வாசித்து பார்க்கலாம். வாசல்ல துதியோடு இந்த ஆராதனைக்கு வரும்போது துதி, ஸ்தோத்திரம், எப்போதும் துதி முன்னால் போயிட்டு. எதுக்கு துதி? அவர் ஜீவாதிபதி, அவர் வல்லமையுடையவர், மகிமையானவர், மகிமையான காரியங்களை செய்வார். வல்லமையுடையவர், மகிமையான காரியங்களை எனக்கு செய்வார். அவருடைய நாமம் அதிசயம், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு, சொல்லிட்டே இருக்கலாம். ஆமென் சொல்லுமா? அவருடைய நாமத்துக்கு 1000 நாமங்கள் உண்டு. நீங்க முதல்ல அவரை சொல்லுங்களேன். நீங்க மாறாத தெய்வம், ஜீவிக்கிற தெய்வம், ஜெபத்தை கேட்கிறவர். உடைய நாம யெகோவா நிசி, யெகோவா ஷம்மா, யெகோவா இரே, யெகோவா சிதைக்கணும். அப்படி ஒவ்வொரு பேரை சொல்லிட்டே இருங்களேன். சொல்ல சொல்ல அவருடைய நாமம் உயர்த்தப்படும். இயேசுவின் நாமம். சில ரதங்களை குறித்தும் சில குதிரைகளை குறித்தும் மேன்மைப்பார். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டு. அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி. சில எதை குறித்து மேன்மை பாராட்டுறாங்க? ரதங்கள். ரதம் என்ன? தேரு. ரதம் என்னது? உயிர் இல்லாதது. சில ரதங்களை குறித்து. அப்புறம் யாரும் எதை மேலும் சில குதிரைகளை குறித்து. உயிர் உள்ளது, நான் தான் கடவுள்ன்றான். மனுஷ தெய்வங்கள். குதிரைகளை குறித்து மேம்பாடு. சில ரதங்களை குறித்து. ஒரு காலத்தில் சில மார்க்கங்களை அபிவிருத்திக்கு தங்க ரதம்ன்றான். என்ன ரதம், என்னென்னமோ அக்னி ரதம்னா அந்த ரதம் இந்த ரதம்னு சொல்லி சுற்றி வரக்கூடிய இன்றைக்கு மக்கள் தங்களை உயர்த்துவதற்காக ரதத்தில் பிரயாணம் பண்ண ஒரு காலமாக இருந்தது. சில ரதங்களை கொடுத்தோம், சில குதிரைகளை கொடுத்து மேனு. நாங்களோ எங்கள் சொல்லுங்களேன், எங்கள் தேவனாகிய அவர்கள் என்ன செய்ய முறிந்து 20ஆம் சங்கீதத்தில் நாங்களோ என்ன செய்கிறோம்? எத்தனை நல்லா சொல்லுங்கல்ல, கரங்களை தெரிஞ்ச நாங்களோ எங்கள் தேவனாய் கர்த்தரின் நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுவோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து எப்படி இருக்கிறோம்? நிமிர்ந்து நிற்கும். பல கரங்களை தட்டுவால். நாங்களோ எழுந்து ஜெபிக்கிற மக்கள். ஆகவே ஹோசன்னா ஹோசன்னா கத் போனார். மகிமை, பிரசன்னம், பிரைசிங், வொர்ஷிப்பிங். அந்த பவனி போன உடனே அவர் நேரம் எங்கே போகிறார் தெரியுமா? எங்கே போனார்? 12ஆம் வசனம் பாருங்கள். 21, 12, 13 பார்த்தீங்கன்னா தேவாலயத்துக்கு போகிறார். அங்கே போன உடனே முதலாவது என்ன செய்கிறாரு? அவர் வீட்டுக்கு போகிறாரு. அவர் வீடு என்ன வீடு? என்னுடைய வீடு ஜெப வீடு. ஜெப வீட்டில் போனோன்னு இப்போ என்ன நடக்கு பாருங்க. தேவாலயத்தில் போகிறாரு. அங்கே ஆலயத்தில் யார் நடக்க, என்ன நடக்கு? ஜெபம் நடக்க வேண்டிய இடம் இப்போ என்ன நடக்குது? பிஸ்னஸ். ஜெப வீட்டில் ஜெபம் தான் நடக்கணும், ஆராதனை தான் நடக்கணும், வசனம் தான் சொல்லப்படணும், ஆவியானவர் செயல்படணும். ஆனால் இன்னைக்கு கர்த்தருடைய ஆலயத்தில் கர்த்தருடைய வார்த்தை இல்லை, அவருடைய பிரசன்னம் இல்லை, அவருடைய மகிமை இல்லை, அற்புதம் இல்லை, அடையாளம் இல்லை. ஆண்டவர் சொன்னார், எங்கள் சுவிசேஷம் வசனத்தோடு மட்டும் இல்லை, வல்லமையோடும் பரிசுத்தாவுடைய முழு நிச்சயத்திலும் புறப்பட்டு வந்தது. அவருடைய வார்த்தை வரும்போது வல்லமை வெளிப்படணும். அவருடைய வார்த்தை வரும்போது ஜனங்கள் ரட்சிக்கப்படணும். அவருடைய வார்த்தை வரும்போது அசுத்தாவி புறப்பட்டு போகணும். அவருடைய வார்த்தை வரும்பொழுது அவர்கள் புறப்பட்டு எங்கள் சுவிசேஷ பிரசங்கம் பண்ணார்கள். கர்த்தர் கூட இருந்தபடினால அற்புதங்களும் அடையாளங்களும் நடைபெற்றன. ஆமென் சொல்லுமா? இந்த வார்த்தையில் வல்லமை இருக்குது. எல்லாம் நல்லா சொல்லணும். அந்த வார்த்தை என்ன இருக்குது? உயிர் இருக்குது. சொல்லுங்களேன் ஆமென், ஹல்லேலூயா. இது ஜீவனுள்ள வார்த்தை. வானம் பூமி ஒழிந்து போனால் வசனம் மாறாது. அங்கே போன உடனே ஜெபம் இல்லை, வசனம் இல்லை, பரிசுத்தம் இல்லை. அங்கே எல்லாம் பிஸ்னஸ் நடக்க ஆரம்பிச்சது. உடனே பார்த்தார் ஆண்டவர், இந்த பிஸ்னஸ் முதல்ல காலி பண்ணுறார். சுத்திகரிப்பு, பியூரிஃபிகேஷன். ஃபர்ஸ்ட் ப்ரிப்பரேஷன், செகண்ட் பியூரிஃபிகேஷன். பரிசுத்தமாக சுத்திகரிப்பு. இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு உங்கள் மத்தியில் என்ன செய்வார்? ஆமேன் சொல்லுங்களேன், ஆமேன் சொல்லுங்களேன், ஆமேன், ஆமேன்.
அன்றைக்கு பிசிக்கலாக இருந்த தேவாலயத்தை சுத்திகரிப்பு கொடுத்தார். இன்னைக்கு பிசிக்கலாக எதுனா நீங்கள் தான் இருதயமாகி ஆலயம். இந்த இருதயத்தை பரிசுத்தப்படுத்தணும். ஆமேன்னு சொல்லுமா? இருதயமே எல்லா திருக்குள்ளதும் கேட்டுள்ளதுமா இருக்குது. இருதயம் தேவன் வந்து வாசம் பண்ணுற இடம். ஆனால் இந்த தேவன் வந்து வாசம் பண்ணுறதுக்கு முன்னால் எப்படி மனுஷனுடைய இதயத்தில் பொல்லாத சிந்தனை புறப்பட்டு வந்து, அசுத்தம் புறப்பட்டு வந்து அவனை தீட்டுப்படுத்துகிறது, கரைப்படுத்துகிறது. மார்க் 7:21-23 வரைக்கும் மனுஷனுடைய இதயத்திலிருந்து என்னெல்லாம் வருதான்? பொல்லாத சிந்தனை. நல்ல எண்ணம் வரமாட்டேங்குது, நல்ல எண்ணம் வர மாட்டேங்குது. பொல்லாத சிந்தனைகள், அப்புறம் விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், கொலைபாதகங்கள், வேற என்னெல்லாம் வருது? பொருளாசை, துஷத்தனம், கபடு, காம விகாரம், பன்கெண், தூஷணம், பெருமை, இதெல்லாம் புறப்பட்டு வந்து மனுஷன் திட்டப்படுது. அன்னைக்கு ஆலயத்தில் பிஸ்னஸ், ஆனால் இன்னைக்கு இதயமாய் ஆலயத்தில் கரைப்பட்டுக்கு இதெல்லாம் இருக்கும்போது எப்படி ஆண்டவர் பேச முடியும்? கிளான்சிங், பியூரிஃபிகேஷன், இதை சுத்தம் பண்ண விரும்புகிறாரு. இத்தனையே விஷயங்கள் நம்ம தவறிட்டோமே. ஒரு நாள் மோசையை பார்த்து கேட்டார். மோசே கடவுளுடைய வார்த்தையை வாங்கிட்டு வந்தார், 10 கட்டளையும் வாங்கிட்டு வந்தார். ஆனால் கோவப்பட்டார். கோவப்பட்ட உடனே உடைச்சி போட்டார். உடைச்சி போட்டோடனே ஆண்டவர் பார்த்தாரு, அப்பா மோசே, நீ ஒரு கோபக்காரன் இருக்கிய, ஒரு கொலைகாரனாக மாறிட்டிய, உன்னை நான் சரி பண்ண நினைக்கிறேனே, மேலே வா. யாத்திரையா 34 1-2 வாசத்து பார்த்தீங்கன்னா அங்கே சொல்ல, கம் அப், ஐ வாண்ட் டு மீட் யூ, மேலே வா. ஆனால் ஒன்று சொன்னார், நீ உடைச்சி போட்டதை சரி பண்ணிட்டு வந்தில்லை. ஆமேன்னு சொல்லுவோமா? நீ உடைச்சி போட்டில்ல, முதலாம் கட்டளையை உடைச்சி போட்டேன், 2ஆம் கட்டளை உடைச்சி போட்டேன், 3ஆம் கட்டளை உடைச்சி போட்டேன். முதலாம் கட்டளை சொன்னார், என்ன என்று உனக்கு வரை உடைச்சிட்டேன். யாதொரு விக்கிரகத்தையாலும் சொரூபத்தையும் உண்டாக்க உன்னை சேவிக்க வேண்டாம், நமஸ்கரிக்க வேண்டாம். அந்த கட்டளையும் உடைச்சி போட்டேன், மீறிட்டேன். 3வது என்னது? 3வது கட்டளை என்ன? யாத்திரை 20 வாசித்து பாருங்க. தேவனாய் கர்த்தர் நாமத்தை வேணில வழங்காதுங்க. 4வது என்ன சொல்றாரு? 4வது கட்டளை, உன் தகப்பனையும் ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிப்பாய், ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. அப்புறம் அடுத்தது என்ன சொல்றாரு? நன்றாயிருப்பதற்கு உன் தகப்பனின் தாயும். இதை 5வது வகுப்பா 6வது வகுப்பு என்ன சொல்றாரு? 6வது வகுப்பில் பாஸ் பண்ணணுமா ஃபெயில் ஆகணுமா? எல்லாம் இப்போ ரிசல்ட் வரப்போகுது. அல்லேலூயா. நீ 5ஆப்பில் பாஸ் பண்ணணும், 6ஆப்பில் பாஸ் பண்ணணும். 6வது வகுப்பு 6ஆம் நாள் ஆதாம உண்டு பண்ண மனுஷனை உண்டு பண்ணாரு. அவன் அங்கே என்ன சொல்ல ஆரம்பித்தான்? போய் சொல்ல ஆரம்பித்தான். எப்பா உள்ளத்திலிருந்து நீ 6ஆப்பில் ஃபெயிலாக போயிட்டிய, அதை விட 7வது வகுப்பு வருது பாருங்க. 7ஆப்பில் பாஸ் பண்ணணுமா வேண்டாமா? ஒன்றும் சொல்ல மாட்டேங்கல. ஜெய்சிலும் சொல்லப்பா 7வது வகுப்பு என்ன நடக்க, இந்த வகுப்பில் பாஸ் பண்ணணும். அல்லேலூயா சொல்லுமா? ஆமென். மற்ற வகுப்பில் பாஸ் பண்ணாலும் இந்த வகுப்பில் ஃபெயில் ஆகிடக்கூடாது. அசுத்தம், முறைகேடு, ஒழுக்கக்கேடு, களவு செய்யாதிருப்பாயா. களவு செய்யனா ஆண்டவர் கொடுக்க வேண்டிய நேரத்தை நாம் எடுக்கக்கூடாது. அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா சொல்லுமா? அடுத்தவங்க பொருள் நம்மகிட்ட இருக்கக்கூடாது. ஆண்டவருக்கு ஒரு நாளைக்கு 2.5 மணி நேரம் கொடுக்கணும். அவர் கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுக்க 3 T's வாங்க. டைம், டேலண்ட், டைத். நேரத்தை கொடுக்குறோமா? வேதத்தை வாசிக்க வேண்டியது வேதத்தை வாசிக்கமா? நம்ம ஆண்டவர் கொடுக்க வேண்டிய பணத்தை ஒழுங்காக கொடுக்குறோமா? நம்மளுடைய தாளந்து கற்றுக் கொடுக்குற தாளந்தை வச்சு ஊழியத்தை கட்டுறோமா? ஜெப ஊழியத்துக்கு வாங்க, சண்டே ஸ்கூல் ஊழியத்துக்கு வாங்க, யூத் மினிஸ்ட்ரிக்கு வாங்க, தெருப்பிரசங்கத்தை வாங்க, இன்னும் மற்ற கம்யூனிட்டி சர்வீஸ்க்கு வாங்க. எங்கள் சர்ச்சில் 10-20 டிபார்ட்மெண்ட் வச்சுருக்கோம். மெடிக்கல் டாக்டர்ஸ்லாம் வந்தாங்க. அது சொல்கிறாங்க, பாஸ்டர் நாங்கள் மெடிக்கல் காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்கோம், நல்ல சம்பளத்தை கடவுள் தந்துக்கிறாரு, நல்ல வேலை தந்துக்கிறாரு, எங்களை ஊழியத்தில் பயன்படுத்துங்க பாஸ்டர். அவங்களுக்கு ஒரு கிளினிக், தாளந்தை பயன்படுத்தணும். ஆமேன்னு சொல்லுவோமா? பெங்களூர் பெத்தில் ஏஜி சர்ச்சுன்னு ஒன்று இருக்குது. பெங்களூரில் ஏர்போர்ட்டுக்கு போகிற வழியில் அங்கே 20,000 பேர் இருக்காங்க.
அந்த 20,000 பேர் அந்த சபைக்கு வரும்போது அவங்க வேலை செய்யணும், எல்லோரும் க்ளீனப் பண்ணணும். 20,000 பேர் வர்றாங்கன்னா நாற்காலி போடணும், அந்த இடத்த சுத்தம் பண்ணணும், மைக் செட் பண்ணணும், அங்கே பிஏ சிஸ்டம் பண்ணி பார்க்கணும், பாட்டு நடத்தணும், கொயர் நடத்தணும், வாகனங்களை ஒழுங்குபடுத்தணும். அந்த 20,000 பேர் வந்து ஆராதனைக்கு போகணும். அதுக்கு எத்தனையோ பேர், நூற்றுக்கணக்கான 200 பேர் 300 பேர் வாலண்டியர் ஒர்க் பண்ணணும். அங்கே இருக்கிற பாத்ரூம் க்ளீன் பண்ணணும். அந்த பாத்ரூம் க்ளீன் பண்ணுற வேலையை யார் செய்வா தெரியுமா? இண்டியோ ஏர்லைன்ஸில் பைலட்டாக இருக்கிற ஒரு பொண்ணு, அல்லேலூயா சொல்லுமா, விமானத்தில் பைலட்டாக இருக்கிற விமான ஓட்டி, பைலட், பெங்களூர் டு சிங்கப்பூர், சிங்கப்பூர் டு பெங்களூர், பைலட். அந்த அம்மா சர்ச்சில் வேலை என்ன செய்தாங்க? க்ளீன் அப். என்ன வேலை? பாத்ரூம், டாய்லெட். எவ்வளோ ஹியூமிலிட்டி, எவ்வளோ தாழ்மை, தாழ்ந்த கர்த்தருக்காக பயன்படுத்துகிறாங்க. அந்த மாதிரி நம்ம ஆண்டவருக்கு நம்முடைய தாழ்ந்த பயன்படுத்துகிறோமா? என்ன வேலை செய்கிறாங்க சபையில் வந்து? ஆண்டவருக்காக நான் பணி செய்யும்போது, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் என்ன செய்வார்? பிரசங்கம் பண்ணுறது மட்டும் ஊழியம் கிடையாது. பணிவிடை செய்கிறாங்களே, சர்ச்சை க்ளீன் பண்ணுறாங்களே, சாமுவேலுடைய ஆரம்ப ஊழியம் என்னது? பணி செய்கிறது தான், க்ளீன் பண்ணுறது, ஜன்னலை துடைக்கிறது, கதவை துடைக்கிறது, பணிவிடை செய்கிற ஊழியம், பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்கிற ஊழியம். ஸோ நம்முடைய தாளந்து, நம்முடைய டைம், நம்முடைய டைத், இந்த விஷயத்தில் நாம் திருடிருப்போம்னா அதை சரி செய்யப்படணும். ஆண்டவர் சுத்தம் பண்ணார் எலிசா அந்த ஆலயத்தை, இருதயமாகிய ஆலயத்தை நாம் வேதத்தில் சுத்த இருதயம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் நல்ல கரங்களை தட்டுங்க. அல்லேலூயா. சுத்தரே இருக்காங்க. மான் கமான் ஆமென். தாவீதுக்கு ஒரு நல்ல இருதயம் இல்லை. அவன் இருதயம் மோசமாக இருந்துச்சு, தப்பான காரியத்தை சிந்திச்சான். அவன் சின்ன பையனாக இருக்கும்போது ஆடு மேய்ச்சிருந்த போது அவன் ஆண்டவருக்கு ரொம்ப உண்மையாக இருந்தான். அவர் தூக்கி கொண்டு போய் இப்போ அரசனை மாற்றிட்டார். ஆடுகளுக்கு பின்னால் அலைந்து திரிந்த அவனை இஸ்ரவேலுக்கு அதிபதியாக மாற்றிட்டார். உயர்ந்துட்டான். மேலே கீழே இருக்கும்போது மேலே பார்த்தான், ஆண்டவரே, வேலைக்காருடைய கரங்களை எஜமானுடைய கரத்தை நோக்கி கண்கள் உண்மையே நோக்கி கொடுக்கிறது, எனக்கு ஒத்தாசை ஒரு பருவதங்களுக்கு நேராக கண்களை ஏறெடுக்கிறேன்னு சொல்லி சின்ன பிள்ளையா இருக்கும்போது, வாலிபனாக இருக்கும்போது நல்ல ஆண்டவர் பார்த்தான், நேரத்தை கொடுத்தான், எல்லாம் செஞ்சான். கர்த்தர் கொண்டு போய் மேலே வச்சுட்டாரு, முழு இஸ்ரவேல் தேச ராஜா. ஆனால் மேலே போன உடனே இன்னும் மேலே பார்க்க உடனே கீழே பார்த்துட்டான். பிரச்சனை வந்துச்சு. கர்த்தர் வாழ்க்கையில் தவறிட்டான். அவன் தவறானதை பார்த்தான், தவறானதை சிந்திச்சான், தவறான காரியத்தை செஞ்சிட்டான். உரியாவை கொண்டுட்டான், மனைவியை எடுத்துட்டான். ஆண்டவர் பார்த்தார், ஏய் தாவீது, நீ அந்தரங்கத்தில் செய்த பாவம், நீ நினைச்ச நீ செய்த காரியத்தை யாரும் பார்க்கலன்னு கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. நீ என்ன பண்ற? மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தர் எதை பார்க்கிறாரு? God is watching over. கர்த்தர் பார்க்கிறாரு. என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருப்பேனானால் ஆண்டவர் எனக்கு செவி கொடுக்க மாட்டார். அவர் God is a holy God. பட்சிக்கிற அக்கனி, அன்புள்ளவர், இரக்கமுள்ளவர், பாவத்துக்கு தக்கதாக செய்யாமலும் அக்கிரமுக்கு தக்கதாக சரி கட்டாமக்கு ஒரு ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். ஆனால் தப்பு பண்ண பக்கம் விழுந்தான், கதறான், அழுறான், ஆண்டவரே என் பாவம் எப்போது எனக்கு முன்னால் இருக்கு, நான் செய்த பாவத்தை என்னை மன்னிங்க ஆண்டவரே, என் மீறுதல்கள் உமக்கு முன்பாக இருக்கிறது. ஆண்டவரே, சுத்த இதயத்தில் சிருஷ்டிங்க, நிலைவரமான ஆவி எனக்கு தாங்க. தேவனே, நொறுங்குண்டது நறுங்குண்டதுமான இதயத்தை என்ன செய்யுங்க? புறக்கணீர். சந்தோஷம் மகிழ்ச்சியும் கேட்கப்படும். நீர் நொறுக்கின எலும்புகள் களிகூறும். எனக்கு நிம்மதி இல்லை ஆண்டவரே, நான் செய்த தப்பு, என் பாவம் எப்போது என்னை உன் பாவனை தொடர்ந்து பிடிக்கும். உன் பாவம் வாசல் படியில் படுத்திருக்கும். அவன் தாவீது செய்த தவறு பாவம். சாப்பிடும்போது அந்த பிளேட்டில் பத்சேபாள் முகம் தெரியுது. அந்த பிளேட்டில் அந்த உரியாவுடைய கொலை செய்த அந்த நினைவு வருது. ராத்திரி தூங்க முடியல, ஆவியான விடலவன, நீ செய்த பாவம் உன்னை தொடர்ந்து பிடிக்கும். தூங்க முடியல, சாப்பிட முடியல, நிம்மதி இல்லை. ஆண்டவரே இறங்குங்க, தேவனே இறங்கும், தேவனே எனக்கு இறங்குங்க. 51 சங்கீதம் முழுது பாடி அழுது புலம்பன ஒரு சங்கீதம். என் கண்ணீரை என் படுக்கையா நினைக்கிறேன். அழுது ஜோமண்ணா ஆண்டவர் இரக்கம் பாராட்டி அவனுடைய பாவத்தை மன்னிச்சு அவனை புதிய மனுஷனா மாத்தினார். அல்லேலூயா சொல்லுமா?
பாவம் செய்யாத மனுஷன் யாருமே இல்லையே. எல்லாரும் பாவம் செய்து தேவனுடைய மகிமை எழுதிட்டோம். ஏதோ ஒரு விஷயம் நம்ம தவறுவோம். ஆனால் நம்முடைய பாவத்துக்கு தக்கதாக செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக சரிக்கிழமைக்கு ஒரு தேவன் நமக்கு இருக்கிறார். அல்லேலூயா. நாம் அடிக்கப்பட வேண்டிய இடத்துல அவர் அடிக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் என்ன செய்யணும்? நல்ல கரங்களை தட்டுங்க. அவர் என் பாவத்துக்கு தக்கதாக செய்யாமல் என் அக்கிரமக்கு தக்கதாக சரிக்கவரான். என் பாவங்களை மறைக்கிறவன் அவைகளை அறிக்கை செய்து பாவம் செய்கிற ஆத்மா சாகும். பாவம் என்றால் என்ன? 1 யோவான் 3:4 சொல்கிறது, நியாயப்பிரமாணத்தை மீறுவதே பாவம். பிரமாணத்தை மீறிட்டோமா? தாவீது மீறினான், பாவம் செய்தான். நியாயப்பிரமாணத்தை மீறுவதே பாவம். இந்த மாலை ஆராதனையிலும் கூட நம்முடைய பாவம் நமக்கு முன்னால் நிற்கும். எப்போதும் என் பாவம் உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் தேவனுக்கு நடுவாக பிரிவினை உண்டாக்குறது. உடைய பாவம் உடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. அதில் விடுதலை பெற வேண்டும். ஐயானால் ஆண்டவர் சொன்னார், யோவான் சாணங்க இயேசு பிடிச்சு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற, சுமந்து தீர்க்கிற, என் பாவத்தை மன்னிச்சு எனக்கு வாழ்வு கொடுக்கிற தெய்வம் இங்கே வந்திருக்கிறார். கரங்களை தட்டி ஹalleluya நல்ல சொல்லுங்க. ஹalleluya. உலகத்தின் பாவத்தை இந்த மிடாலாம் இந்த காடு இந்த பாவத்தை, இந்த கன்னியாகுமரி பாவத்தை, இந்த இந்திய தேசத்து பாவத்தை மன்னிச்சு, இந்தியாவில் மனுஷருடைய பாவத்தை மட்டும் அல்ல, முழு உலகத்துடைய பாவத்தை, என் பாவம், நான் செய்த பாவம், என் வலது கையினால் செய்த பாவத்தை மன்னிக்க அவர் வலது கையில் ஆணி அடிக்கப்பட்டது. இடது கையிலாம் செய்த பாவங்களுக்காக அவருடைய இடது கையினால் ஆணி அடிக்கப்பட்டது. என்னுடைய பாவங்களை ஆண்டவர் எனக்காக சுமந்து தீர்த்தார். ஆமேன் சொல்லுமா? பழைய ஏற்பாட்டில் லேவியராகவும் 16-19 வாசித்தப்பட்ட 2 ஆடு கொண்டு வருவாங்க. 2 ஆடு வந்து ஒரு ஆட்டை அடித்து அந்த இரத்தத்தை எடுத்து அந்த பலிபீடத்தில் அந்த தேவன் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் போய் அந்த ஆசாரியன் தான் செய்த பாவத்துக்கு, தான் குடும்பம் செய்த பாவத்துக்கு, தன்னுடைய சபையா செய்த பாவத்துக்காக sprinkle the blood, அந்த இரத்தம் தெளிக்கப்படும். அன்னைக்கு பரிகாரம். இவங்க செய்த பாவத்துக்கு ஒரு மிருகம் அடிக்கப்பட்டது. அதே போல இன்னொரு ஆடு கொண்டு வருவாங்க. அந்த ஆடு என்ன செய்யுங்கன்னா, அதுக்கு பேர் போக்காடு. அந்த ஆட்டை கொண்டு வந்து அதில் கையை வைப்பாங்களாம். கையை வச்சு, ஆண்டவரே, நான் செய்த பாவத்துக்கு நான் அடிக்கப்படணும், ஆனால் என் பாவத்தை இந்த ஆட்டு மேலே சுமக்கிறேன். ஆகவே என் பாவம், என் குடும்பத்தின் பாவம், என் சபையின் பாவம், என் தேசத்தின் பாவத்தை இது மேலே சுமத்துறேன் அப்படின்னு சொல்லி அது மேலே கையை வச்சு அந்த ஆட்டை அனுப்பிவிடுவாங்களாம். என் பாவத்தை போக்காடு. அது பழைய ஏற்பாட்டு பிரமாணம். புதிய ஏற்பாட்டில் இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்துக்க. கரங்களை தட்டலாம். ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் ஆடு அடிக்கப்பட்டது, பழைய ஏற்பாட்டில் போக்காடு அனுப்பப்பட்டது. புதிய ஏற்பாட்டில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக வானத்துக்கு பூமிக்கு மத்தியில் ஒரு பாவம் இல்லாத ஆடு. பழைய ஏற்பாட்டில் பாவம் செய்த ஆடு. ஏன்னா ஆதாம் செய்த பாவத்தினால இந்த பூமி சபிக்கப்பட்டது. பூமி சபிக்கப்பட்டதுனால சபிக்கப்பட்ட பூமியில பிறக்கிற எல்லாம் பாவமுடையது. ஆனால் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், முதலாம் மனுஷனாகிய ஆதாம் மூலமாக வந்த பாவத்திற்கு பரிகாரம் 2ஆம் ஆதாமாக இயேசு வந்ததுனால எனக்கு கரங்களை தட்டலாம். ஹல்லேலூயா. என்றாலே மன்னிப்பு, விடுதலை. இந்த ஆண்டவர் இயேசு அவர்கிட்ட வரும்பொழுது வருத்தப்பட்டு பாரசமங்களே, எல்லாரும் வாங்க, எல்லாம் சொல்லுங்க, எல்லாரும் என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு என்ன கொடுக்குறேன்? மன்னிப்பு, விடுதலை. தன் பாவங்களை மறைக்கிற மனுஷன். சுத்திகரிப்பு. அந்த ஆலயத்தை சுத்திகரித்த போது அந்த வியாபார நோக்கத்தோடு இருந்த ஆடு, அந்த மோசமான அந்த புறா விற்கிறவங்க, காசு மாற்றுறவங்க, மணி எக்ஸ்சேஞ்சர், அந்த பிஸ்னஸ் எல்லாம் ஆலயத்தை சுத்திகரித்த போது சூப்பரான ஒரு வேர்டு வருது பாருங்க. அந்த 21 மத்திய 21:14 என்ன சொல்லப்படு தெரியுமா? சூப்பரான ஒரு வேர்டு. டிரான்ஸ்ஃபர். முதலாவது ப்ரிப்பரேஷன், 2வது பியூரிஃபிகேஷன், 3வது தேர் வில் பி a டிரான்ஸ்ஃபர்மேஷன். என்ன நடந்து பாருங்க. அப்பொழுது எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க, அப்பொழுது குருடரும் சப்பானிகளும் அந்த ஆலயத்துக்கு வந்தார்கள். வந்த எல்லாரையும் இயேசு சுகமாக்கினார். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. கமான் 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 கமான். நீரே தேவனுடைய ஆலயம். இயேசுவே நீங்க தான் ஆலயம். உங்க ஆலயத்தை வரும்போது குருடர் யாரு? பிசிக்கலி பிளைண்ட். அதே வேளை ஆவிக்குரிய நிலையிலும் குருடு.
தேவனை அறிந்தும் அவரை ஸ்தோத்திரியாமலும் மகிமைப்படுத்தாமல் இருந்தபடினாலே அவருடைய இருதயம் இருளடைந்தது. கண்ணு பார்வை குறைஞ்சது, இருதயம் குருடா போச்சு, இருதயம் இருட்டா போச்சு. அவர் தேவனை அறிந்தும் தேவனுக்கு கனத்தையும் மகிமையை செலுத்தாதபடினால அவருடைய இருதயம் இருளடைந்தது. தேவனுடைய அசுத்தத்துக்கு ஒப்பு கொடுத்தார். இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அநேகருடைய கண்களை 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம், இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அநேகருடைய கண்களை கூடாக்கி இருக்கிறான். நாட் only physical blindness, spiritual blindness. இவன் செய்த பாவமா, என் பெற்றோர் செய்த பாவமா, இவன் செய்த பாவம் இல்லை, என் பெற்றோர் செய்த பாவம் இல்லை, இது தேவனாம் மகிமைக்கு ஏதுவாக. ஆமென். அந்த கண்ணையும் திறந்தாரு, ஆவிக்குரிய கண்ணையும் திறந்தாரு, பூமிக்குரிய கண்ணையும் திறப்பாரு. தேவனே, என் கண்களை திறனும் உம்முடைய வேதத்தின் மகத்துவத்தை பார்க்கும்படி, உம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயத்தை பார்க்கும்படி, ஓப்பன் மை ஐஸ், ஐ வாண்ட் டு see you. என் கண்ணை திறங்க ஆண்டவரே. ஆகாருடைய கண்ணை திறந்த ஆண்டவர் இன்னைக்கு உங்க கண்ணை கத்த திறப்பார். நல்ல கரங்கள் ஹல்லேலூயா. என் கண்ணை திறங்க ஆண்டவரே, என் கண்ணை திறங்க ஆண்டவரே. நான் உங்களை பார்க்கணும், உங்களை பார்க்கணும், உங்க மகிமையை பார்க்கணும், வல்லமையை பார்க்கணும், உயிர்த்தெழுந்த ரட்சகரை பார்க்கணும். நாங்கள் கல்லறையில் அல்ல, இயேசுவை உயிர்த்தெழுந்த இயேசுவை நாங்கள் முகமுகமா பார்க்கணும். ஆமென். ஐ வாண்ட் டு see you. 63ஆம் சங்கீதத்தில் சொல்றார், தாவீது சொல்றார், ஆண்டவரே, நான் உங்கள் ஆலயத்தில் வந்து உடைய மகிமையை பார்க்கணும். அதிகாலையில் உம்மை தேடுகிறேன், வறண்டதும் விடாய்த்ததுமான தண்ணீரற்றதுமான நிலத்தில் உம்மை நோக்கி நான் பார்க்கிறேன். என் மாம்சம் உம்மை வாஞ்சிக்கிறது, என் ஆத்மா உண்மையில் தாகமா இருக்கிறது, என் கண்கள் உம்மை கண்டது. இந்த மாலை வேளையும் கூட, do you want to see Jesus? மரித்தோரை அவர் இங்கே இல்லை, நாம் சொன்னபடி உயிரோடு இருந்தார். இயேசு கல்லறையில் அல்ல, இன்னைக்கு உலாவிற என்னுடைய நாமத்தில் இங்கே 7 பொன் கொத்துணை மத்தியிலே உலாவுகிறது. என கரங்களை தட்டுமா. ஹல்லேலூயா. ஆமென். எங்கள் நடுவில் உலாவுகிறீர் ஆண்டவரே. எங்கள் கண்கள் திறங்க, எங்கள் இதயத்தை திறங்க, எங்கள் கைகளை திறங்க, எங்கள் கால்களை நாங்கள் நடக்கும்படி செய்த கூடர்கள், சப்பானிகள் எல்லாரையும் எல்லாரையும் ஆவிக்குரிய சப்பானித்தனம். ஆண்டவருக்காக நடக்க எனக்கு முடியல, ஆண்டவருக்காக ஓட முடியல, ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய முடியல. ஆண்டவர், எங்க சப்பானித்தனம் மாறுவதாக, என் கூற்றுத்தன்மை மாறுவதாக, எங்க சவுட்டுத்தன்மை மாறுவதாக. உங்க சத்தத்தை கேட்கணும். கரங்களை தட்டி இயேசுவே, உங்க சத்தத்தை நான் கேட்கணும். ஒரு சின்ன சாமுவேல் கேட்டானே, நாங்க இன்னைக்கு ஒரு சத்தத்தை கேட்கணும். எங்க சவுட்டுக்காக மாத்துங்க ஆண்டவரே, எங்க கூட்டு கண்களை மாத்துங்க. ஆவிக்குரிய நிலையில கண்கள் திறக்கப்பட்டுட்டோம். உம்மை காணும் கண்கள், உம்மை தரிசிக்கிறது. நான் அவரை கண்ட போது அவருடைய பாத்திர செத்தவனை பெறுவேன். அதே மாதிரி ஜெபம் நடத்திட்டு இருக்க ஒரு நாளில் ஆவியான ஒரு பலமாக பேசினாரு. ஒரு இடி வந்து விழுந்துச்சு என் மேலே, ஒரு மின்னல் வந்து விழுந்துச்சு, கீழே விழுந்தேன். மைக்கெல்லாம் அப்படி இருந்தால் நாம் கீழே விழுந்த உடனே ஆட்கள் ஓடி வந்தாங்க, பாஸ்டர் மயங்கிட்டார், கீழே விழுந்துட்டாருன்னு. ஆனால் என்ன தொடாதீங்க, ஆண்டவர் என்னை சந்திச்சாரு. ஒரு மின்னல் என் மேலே விழுந்துச்சு, ஒரு இடி என் மேலே விழுந்துச்சு, என்னால் தாங்க முடியல, நிற்க முடியல. ஆவி என்னை பேச ஆரம்பிச்சாரு, என்ன குறித்து பேச ஆரம்பிச்சாரு, எதிர்காலத்தை குறித்து பேச ஆரம்பிச்சாரு. ஊழியம் இப்படி இருக்குன்னு சொன்னாரு. உனக்கு ஒரு வாழ்க்கை, ஜப வாழ்க்கை மாறும், உன்னுடைய தியான வாழ்க்கை மாறும், உன்னுடைய பிரசங்கம் மாறும், உன் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வேன், உனக்கு ஒரு புதிய வாசலை திறப்பேன். மாலை ஆராதனையில் வழியெல்லாம் மூடப்பட்டு வந்திருக்கீங்களா? ஒரு புதிய வழியை கத்த தரப்ப உங்க கண்கள் காணும், காதுகள் கேட்கும். தேவனிடத்தில் அன்புகளுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண்ணு கண்டதில்லை, காது கேட்டதில்லை, எந்த மனுஷன் எதை தோன்றலை நினைப்பதற்கு வேண்டிக் கொள்ளுக்கும் மேல செய்கிற தெய்வம். புதிய வழிகளை தரப்ப வந்திருக்கலாமா?